அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 676வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு அல்ட்ரா ஹை டென்சிட்டி பிளான்டிங் இன் மொரிங்கா ஃபார் லீஃப் ப்ரொடக்ஷன், அதாவது அதி உயர் அடர் நடவு முறையில் முருங்கை இலை உற்பத்தி என்பது ஆகும். முருங்கை நமது வாழ்வில் இன்றியமையாத மரப்பயிர் ஆகும். இதன் மருத்துவ குணம் அனைவரும் அறிந்தது. இதன் அனைத்து பகுதிகளும் ஏதோ விதத்தில் நமக்கு பயன்பட்டு கொண்டே இருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியில் அதி உயர் அடர் நடவு முறையில் முருங்கை இலை உற்பத்தி செய்வது எப்படி என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கிட இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ளார் டாக்டர் TN பாலமோகன் அவர்கள். டாக்டர் பாலமோகன் அவர்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தோட்டக்கலை கல்லூரியில் முதல்வராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் விஞ்ஞானி ஆவார். வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். டாக்டர் பாலமோகன் சார், பிளீஸ். அனைவருக்கும் மாலை வணக்கம். டாக்டர் மிஸ்டர் ஜோ என்கிட்ட அடுத்த டைட்டில் என்ன பேசலாம் அப்படின்னாங்க. அவங்க பனைமரத்தை பத்தி பேசுங்கன்னாங்க. பட் அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ சாய்ஸ் நீங்க ஏதாவது பேசுங்க சார் நாங்க. அப்போ என்கிட்ட 2 பவர் பாயிண்ட் ரெடியாவே இருக்கு. ஒண்ணு முருங்கையை பத்தி, இலை சாகுபடி அப்படிங்கறத பத்தி இருக்கு அப்படின்னு. அப்போ அது பண்ணலாம் அப்படின்னாங்க. ஜாக் இருக்குன்னு சொன்னேன். ஆனா ஜோ சாரோட சாய்ஸ் முருங்கை அப்படின்ட்டு. நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நண்பர்கள் என்னைய கூப்பிட்டுருந்தாங்க ஒரு மீட்டிங்க்கு. அப்போ அந்த மீட்டிங்ல நான் பேசிட்டு கடைசியா சொன்னது ஒரு வீட்டுல 3 மரங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு. அந்த 3 மரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அது என்ன அப்படின்னா, ஒண்ணு பப்பாளி மரம் ஒன்று இருக்க வேண்டும். அதுக்கடுத்து கருவேப்பிலை ஒண்ணு இருக்கணும். இன்னொன்னு முருங்கை மரம் ஒன்று இருக்க வேண்டும். இந்த 3ம் இருந்ததுன்னா அந்த குடும்பத்துக்கு தேவையான அனைத்து உணவு சத்துக்களும் எளிதாக, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, பழங்களும் காய்கறிகளும் தான் ப்ரொடெக்டிவ் ஃபுட்னுவாங்க. ப்ரொடெக்டிவ் ஃபுட் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய, நோய் வராமல் தடுக்கக்கூடிய என்னென்ன வேணுமோ, அதாவது ஃபைட்டோகெமிக்கல்ஸ்ன்னு சொல்றது, அமினோ ஆசிட்ஸ், என்சைம்ஸ், ஃபிளேவனாய்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இருக்கக்கூடிய இது பழங்களும் காய்கறிகளும். ஆக நோய் எதிர்ப்புக்கு 2 முக்கியமானது, ஒண்ணு விட்டமின்ஸ், இன்னொன்னு மினரல்ஸ். இது இல்லாம ஃபைட்டோகெமிக்கல்ஸ் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மரம் முருங்கை மரம் அப்படிங்கிறது. ஆனா நாம அதை எனக்கு தெரிஞ்சு எப்பயுமே நம்ம பக்கத்துல இருக்கிறதோட அருமை நமக்கு எப்பயுமே தெரியாது. நம் தாய் தந்தையர் நம்மோட இருக்கிற வரைக்கும் அவங்கள பத்தி தெரியவே தெரியாது. அவங்க இல்லைன்னா ஐயோ அம்மா இல்லை அப்பா இல்லை அப்படின்னு. ஆனா இருக்கிற வரைக்கும் நம்ம அவங்கள எவ்வளவு தூரத்துக்கு பயன்படுத்திக்கிட்டோம்னு தெரியல. அதே மாதிரி நம்மோட கண்ணோட இமை அப்படின்னு சொல்லுவாங்க. இமை இல்லாம ஒரு வாழ்வே இல்லை. ஆனா நம்ம இமையை எந்த அளவுக்கு நம்ம கவனமா பாத்துக்கிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் அதை எப்படி நம்ம பாத்துக்கிறோம் அப்படின்னு. ஸோ இந்த நிலைமையில நாம இந்த பயிர், அதாவது முருங்கை நம்ம பக்கத்திலே இருக்கு அப்படிங்கிறதுனால அதை முழுமையாக நாம் பயன்படுத்தவில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. மிக முக்கியமான இந்த முருங்கை இலை ரொம்ப முக்கியமானது. காய் உணவாக பயன்படுத்தால் இந்த இலை மருந்தாக பயன்படுகிறது. அந்த மாதிரி ஒரு சிறந்த உணவு தான் இந்த முருங்கை இலை அப்படிங்கிறது. வாரத்துக்குள்ள ஒரு 2 முறையோ 3 தடவையோ 4 தடவையோ சாப்பிடலாம். சூப்பா சாப்பிடலாம், கீரை வச்சு சாப்பிடலாம். எந்த ஃபார்ம்ல சாப்பிட்டாலும் அது சிறந்த உணவு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதனுடைய மருத்துவ குணம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கடுத்து எப்படி அதை சாகுபடி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இதை ஒரு ஒரு கமர்ஷியலா கல்டிவேட் பண்ணோம்னா லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதிப்பதற்கு இது ஒரு எளிதான பயிர். ஸோ அந்த மாதிரி ஒரு சிறந்த பயிரை நம்ம எப்படி சாகுபடி பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இப்போ இதனுடைய நியூட்ரிஷனல்
கேரக்டர்ஸ், அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த முருங்கை இலை வந்து பல நாடுகள் அதுக்கு பேர் மிரக்கல் பிளான்ட்னு சொல்லுவாங்க. மிரக்கல் பிளான்ட், அதாவது பெரிய அதிசயத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ரொம்ப முக்கியமான பகுதி வந்து இந்த இலை, அந்த பட்டை, வேர். இது ரொம்ப முக்கியமானது. பழங்கள் சாப்பிடுறது அப்படிங்கிறது, அதாவது பாட் அப்படிங்கிறது, அந்த காய் சாப்பிடுறது, முருங்கை சாப்பிடுறதுங்கிறது வேற. ஆனா ரொம்ப முக்கியமாக அதிக அளவுக்கு சத்து இருக்கிறது வந்து இந்த இலை, பட்டை, அப்புறம் வேர்ல இருக்கு, அதுல இருக்கிற கம்முல இருக்கு, அந்த விதையில இருக்கு. அந்த மாதிரி பல பாகங்களில இந்த முருங்கையோட இருக்கு. அது என்ன சொல்லுவாங்கன்னா, 100 கிராம் இலையில 4 மடங்கு கால்சியம், பால்ல இருக்கிறது மாதிரி 4 மடங்கு கால்சியம் இருக்குன்னுவாங்க. அதே மாதிரி 4 மடங்கு வைட்டமின், கேரட்ல இருக்கிற மாதிரி 4 மடங்கு வைட்டமின் இந்த இலையில இருக்கு. அதே மாதிரி 2 மடங்கு புரோட்டீன், பாலில் இருக்கக்கூடிய 2 மடங்கு புரோட்டீன் இதுல இருக்கு. அதே மாதிரி 3 மடங்கு பொட்டாசியம் இருக்குல்ல. பனானா வந்து ஒரு ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் பொட்டாசியம் சொல்லுவாங்க. அதே மாதிரி 7 மடங்கு வைட்டமின் சி ஆரஞ்சஸ்ல இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சத்து மிகுந்த ஒரு இலை அப்படிங்கிறதுதான் இந்த முருங்கை இலை. இது வந்து ஒரு மருந்து. நம்ம உணவாக சாப்பிடும் போது நமக்கு வந்து நோயே வராது அப்படிங்கிறது வந்து இதுல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. பெஸ்ட் நியூட்ரிஷன், அதாவது மருந்து தான் இந்த இலை. காயை பத்தி நான் அதிகமா சொல்ல விரும்பல. விதைகள் பயன்படுத்தப்படுகிறது, பூக்கள் பயன்படுத்தப்படுகிறது. இதுல பாருங்களேன், 46 ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், 36 ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி காம்பவுண்ட்ஸ், அந்த அளவுக்கு இருக்கு. இதுல இல்லாத சத்தே இல்லை. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து கேன்சர் வராம இருக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு ஃபைட்டோகெமிக்கல். ஆக இதை ரெகுலரா சாப்பிட்டுட்டு வரவங்களுக்கு எந்த நோயும் வராது அப்படிங்கிறது தான் பல பல பேர் சொல்லுவாங்க. அது வந்து அவ்வளவு சிறந்த உணவு அப்படின்னு. இந்த இலைய வேக வச்சு அந்த நீரை சாப்பிடும்போது மலேரியா, இந்த வயிற்று வலி, இதுக்கெல்லாம் இது ஒரு சிறந்த உணவாக பயன்படுகிறது. இதனோட பூவும் பயன்படுத்தப்படுகிறது. அது நேச்சுரல் நியூட்ரல் சுகர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த புண்ணாக்கு வந்து பல செடிகளுக்கு உரமாக பயன்படுத்தப்படுகிறது. இதுல பாருங்களேன், லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் வந்து தோல்ல வரக்கூடிய நோய்களை எல்லாம் குணப்படுத்தும். அதே மாதிரி சுகர் பேஷண்ட் வந்து இது சாப்பிடலாம். இது வந்து ஒரு அரும்பெரும் மருந்து. சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு பெரிய மருந்து. அதே மாதிரி வயிற்று சம்பந்தமான ப்ராப்ளங்களுக்கு இது வந்து ஒரு சிறந்த உணவு. இந்த அப்டாமினல் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு சிறந்த மருந்து. கட்டிகள் கரைப்பதற்கு, உள்ளுக்கு இருக்கிற காயங்களை கரைப்பதற்கு, லிவர்ல ஏற்படக்கூடிய உபாதைகளை குறைப்பதற்கு, அதை மாற்றுவதற்கு, இந்த மாதிரி ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க, அது மாதிரி உள்ள பிரச்சனைகள்ல இருந்து ஒருத்தர் தன்னை மாத்திக்கிறதுக்கு, அது மாதிரி பல இது உண்டு. இதுல இதே மாதிரி இந்த சீட்ல இருந்து ஆயில் எடுப்பாங்க. அந்த ஆயில் வந்து கொலஸ்ட்ராலோட அளவை குறைப்பதற்கு பயன்படுத்துகிறார். அதே மாதிரி உடம்புல ஏற்படக்கூடிய ஸ்கின் டிசீசஸ்க்கு இந்த விதையில இருக்கக்கூடிய ஆயில், இந்த விதைய பவுடர் ஆக்கி தண்ணி அப்படியே அழுக்கா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதை செட்டில் பண்றதுக்கு இந்த விதைகள் பயன்படுகிறது. இப்ப நம்ம ஒரு பாத்திரத்துல கலங்கின தண்ணி இருக்கு அப்படின்னா, மழை காலத்துல எல்லாம் கலங்கின தண்ணி வரும். நாங்க காலேஜ்ல படிக்கும்போது சிறுவாணி ஆற்றுல இருந்து வரக்கூடிய தண்ணீரை காலேஜ்ல பிடிச்சி வச்சிருப்பாங்க. பார்த்தா இப்படி எட்டி பார்த்தோம்னா அந்த பாத்திரத்துக்குள்ள, அது மண் சட்டியில, மண் பானையில தண்ணி இருக்கும், கலங்கி இருக்கும், சிவப்பா இருக்கும், குடிக்கவே பயமா இருக்கும். அதுல இந்த விதைய பொடி பண்ணி போட்டோம்னா அது மேல இருக்கிற எல்லா அழுக்கையும் அப்படியே கரைச்சி கொண்டு வந்து கீழே சேர்த்தோம். அதாவது வந்து வாட்டர் கிளீனிங், பியூரிஃபையிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விதை பயன்படுத்துறது. அதே மாதிரி பார்க், அது வந்து பயன்படுகிறது. இந்த கல் கரைப்பதற்கு பார்க் பயன்படுகிறது. அதே மாதிரி காயங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதை எடுத்து அது மருந்தாக பயன்படுகிறது. அதே மாதிரி அதுல இருந்து வரக்கூடிய கம், அந்த பிசின், இந்த முருங்கை இலை பிசின் வந்து ஒரு சிறந்த மருந்து. வயிற்றுல ஏற்படக்கூடிய நோய்களுக்கு இந்த பிசினை வந்து கொடுப்பாங்க, அரைச்சு கொடுப்பாங்க.
அதே மாதிரி ரூட்ல இருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் அது வந்து சிறுநீர் போக்குறதுக்கு, அதாவது கார்டியாக் பிரச்சனை இருந்துச்சுன்னா, வலி பெயின் இருந்துச்சுன்னா, இதுக்கெல்லாம் வந்து இந்த இது வந்து சிறந்த மருந்தாக சொல்லப்படுகிறது. இதுல இதை சொல்லிக்கிட்டே போகலாம். இதனுடைய மருத்துவ குணம் சொல்லிட்டே போகலாம். என்ன அப்படின்னா, குழந்தைகளா இருக்கிற போதேவும் இந்த சூப் எல்லாம் கொடுத்து குழந்தைகளுக்கு பழக்கிறது. ஏன்னா அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ரெகுலர் டேஸ்ட் மாதிரி இருக்காது. முருங்கை இலை சூப் வந்து கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமா இருக்கும். நம்ம குழந்தைகளுக்கு முதவே கொடுத்து பழக்கிட்டோம்னா, இந்த பப்பாளி பழம் சாப்பிட சொல்றது மாதிரிதான். பப்பாளி பழம் மாதிரி ஒரு சிறந்த உணவே கிடையாது. ஆனா இடையில சாப்பிட சொன்னா அந்த பப்பாளி பழத்தோட மனம் கொஞ்சம் நம்மளை வந்து ஈஸியா சாப்பிட வைக்க முடியாது. அதனால குழந்தைகளா இருக்கும் போதே பழக்கிட்டோம்னா இது வந்து சிறந்தது. இதுல லோக்கல் டைப்ஸ் நிறைய இருக்கு. அதாவது வந்து முருங்கையில நாம் இருக்கக்கூடிய இடங்கள்லயும் ஏகப்பட்ட ரகங்கள், வகைகள் இருக்கின்றன. லோக்கல் டைப். அதுல மூலனூர் முருங்கை, வலையப்பட்டி முருங்கை, சாவகச்சேரி முருங்கை, செம்முருங்கை, ஜஃப்னா முருங்கை, கரும்பு அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலர். வத்தலக்குண்டு அந்த ஏரியால எல்லாம் கரும்பு ரொம்ப பாப்புலர். முருங்கை காய் ரொம்ப நீளமா இருக்காது, குட்டையா இருக்கும். ஆனா சாம்பார்ல அந்த காய் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். குடிக்கால் முருங்கை, பால் முருங்கை, பூனா முருங்கை, இப்ப ஆலமேடு முருங்கை, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதை தவிர தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் 2 ரகத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. PKM1 அப்படிங்கிறது, PKM2 அப்படிங்கிறது. இப்ப நீங்க இந்த படத்துல பாக்குறது எல்லாமே வந்து ஒவ்வொரு வகை. மூலனூர், வலையப்பட்டி, இதெல்லாம் இந்த ரகங்கள். இவை அனைத்துமே பொதுவா வந்து இலைக்காக வளர்ப்பதை விட அதிகமா காய்களுக்காக வளர்க்கப்படக்கூடியவை. அதுல சாகுபடி செய்யக்கூடியதுல என்னன்னா 3 வகையா சொல்லுவாங்க. ஹோம்ஸ்டெட் கல்டிவேஷன் அப்படின்னு, வீட்டுக்கு வச்சுக்கிறது. இப்ப இன்னைக்கு மத்தியானம் வந்து காலையில வந்து என்னோட நண்பர், எங்க வீட்டுல இருக்குது, அது கொஞ்சம் சிறுசா இருக்கனால இலை பத்தல. நான் 2 வீடு தள்ளி போய் என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்கார், பாரதி அப்படின்ட்டு. அவர் வீட்டுல இருக்கிற இலைய மரத்துல இருந்து ஒரு 2-3 இணுக்கு எடுத்துட்டு வந்து இன்னைக்கு காலைல முருங்கை சூப் குடிச்சேன். இது எதுக்கு சொல்றேன்னா, உங்களை சுத்தி எல்லாமே கிடைக்கும். இதை வந்து தேடி போகணும்னு அவசியமே கிடையாது. உங்களை சுத்தி இந்த இலைகளும் பூக்களும் காய்களும் வருடம் முழுதும் கிடைக்கும். அப்படி வீட்டிலேயே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது ஒரு வீட்டோட தேவையை ஒரு மரம் பார்த்துக்கொள்ளும். அப்படிப்பட்ட இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த வீட்டிலேயே வச்சு வளர்க்கறதுக்கு சிறந்த ரகங்கள் வந்து, அதுல ஒரு முக்கியமான ரகம் வந்து ஜாஃப்னா அப்படிங்கிற ஒரு ரகம். இது வருஷம் முழுசும் இருந்துகிட்டே இருக்கும். எத்தனை வருஷம்னாலும் வச்சுக்கலாம். 5 வருஷம் 10 வருஷம் வச்சுக்கலாம். தண்ணி விடலைன்னாலும் வளரும். ஒரு மரமா இருந்தா கூட போதும். இதுக்கு ஒன்றும் பெரிய என்னது அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும்லாம் கிடையாது. வீட்டுல கிடைக்கிற வேஸ்ட் போட்டாவே போதும். இது கொடுத்து குடும்பத்துல இருக்கிறவங்கள தேவையான அளவுக்கு காயும் கொடுக்கும், இலையும் கொடுக்கும். இது எல்லா பகுதியுமே அப்பப்ப தேவைப்படலாம். இதுல இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்ன, இந்த கம்பளி பூச்சி வரும். அதை மட்டும் அப்பப்ப பார்த்துக்கணும். இது கம்பளி பூச்சி ஒரு சீசன்ல அந்த அடிமரத்துல கருப்பா இருக்கும் அந்த கம்பளி பூச்சி. அதை மட்டும் நம்ம வந்து பராமரிச்சுக்கிட்டு இருந்தோம்னா இந்த மரம் வந்து வருடம் முழுதும் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும். இலை, பூக்கள், காய்கள் அதெல்லாம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆக இந்த மாதிரி வீட்டுக்கு வைக்கிறது ஒரு வகை. 2வது வந்து விவசாயம் செய்யக்கூடியவர்கள் அந்த பார்டர்ல வைக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கு இந்த மூலனூர் அப்படிங்கிற ரகம் ரொம்ப சிறந்தது. நான் முதல் சொன்னேன், ஒரு வீட்டுல வைக்கிறதுக்கு அந்த ஜாஃப்னா அப்படிங்கிற ரகம் நல்லா இருக்கிற மாதிரி இந்த மூலனூர் அப்படிங்கிறது இந்த பார்டர்ல வைக்கிறதுக்கு ரொம்ப. இதோட என்னன்னா, காய் ரொம்ப பெருசா நீளமா இருக்காது, கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும். இதே மாதிரி இதுல வந்து தண்ணி இல்லைனாலும் எப்பயுமே சாகாது. நார்மலா முருங்கை மரம் மட்டும் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு மரம். அதே மாதிரி ஜீரண சக்தி ரொம்ப. இது என்னன்னா, இந்த முருங்கை காயில் இருக்கக்கூடிய ஃபைபர் அப்படிங்கிற நார் சத்து ரொம்ப நல்லது ஜீரண சக்திக்கு. அது மாதிரி குச்சி எடுத்து வச்சுட்டீங்கன்னா இதை நம்ம வந்து பயிர் பரப்பிக்கலாம். அதே மாதிரி 3வது வந்து முறை வந்து கமர்ஷியல் மெத்தட். ஒண்ணு வந்து நம்ம வந்து ஹோம் ஸ்டெட் வீட்டுல பண்றது, இன்னொன்று வந்து பார்டர்ல வளர்க்கறது, இன்னொன்று வந்து ஒரு பொருளாதார ரீதியில கமர்ஷியலா கல்டிவேட் பண்றது. நிறைய பேர் இதை வந்து சாகுபடி பண்ணி ஒரு சில ஊர்கள் இந்த முருங்கை சாகுபடிக்கே பெரிய பேர் பெற்ற ஊர்கள் இருக்கு. கோயம்புத்தூர் இதுல பெரியகுளம் பக்கத்துல, இனியும் சில இடத்துல, சில இதுல பழனி பக்கத்துல, அது மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து இது வந்து கமர்ஷியலா போட்டு இங்க இருந்து மும்பைக்கு ஏற்றுமதி ஆகிறது, போயிட்டு இருக்கு. பல இடங்களுக்கு போகுது.
இங்க இருந்து மும்பை வரைக்கும் போறது இருக்கு, கட்டு கட்டி எடுத்துட்டு போவாங்க. இது வந்து கமர்ஷியல். இதுக்காண்டி உள்ள ரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா PKM 1 அப்படிங்கிற ஒரு ரகம். அது மாதிரி PKM 2 பெரியகுளத்துல இருந்து ரிலீஸ் ஆன PKM 2. PKM 2 என்ன அப்படின்னா காய் கொஞ்சம் நீளமா இருக்கும். இது வந்து 1 மீட்டர் பக்கத்துல இருக்கும். PKM 2 கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் நீளம் இருக்கும். அதனால அதை டிரான்ஸ்போர்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். இது வந்து விதைகள் மூலம் பயிர் பரப்பப்படுகிறது. நீங்க 1 வருஷம் முடிஞ்சு 1.5 வருஷம் முடிஞ்ச பின்னாடி வெட்டி விட்டீங்கன்னா திருப்பி அடுத்த ஒரு பயிர் வரும். ரெட் டூனிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மருதாம்பு அப்படின்னா. ஒரு நீங்க 3-4 வருஷம் நல்லா பராமரிச்சீங்கன்னா ஒரு 4-5 இயர்ஸ் இந்த பயிரை வச்சுக்கலாம். இதுல இருந்து ஒரு மரத்துல இருந்து கிட்டத்தட்ட இங்க கொடுத்துருக்க 230 இருந்து 300 காய்கள் நல்லா பராமரிச்சீங்கன்னா ஒரு மரத்துல இருந்து கிட்டத்தட்ட 500 காய்கள் வரைக்கும் நீங்க சாகுபடி பண்ணலாம், அதாவது அறுவடை பண்ணலாம். அப்படிப்பட்டது இது. இன்னொரு ரகம் PKM 2. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 1 மீட்டருக்கு மேலேயே இருக்கும், 1.5 மீட்டர் நீளம் இருக்கும். ஆனா இது என்னன்னா டிரான்ஸ்போர்ட் பண்றது கஷ்டம், அதான் ஒரு பிரச்சனை. மற்றபடி மகசூல் நல்லா இருக்கும். லோக்கல் மார்க்கெட்டா இருந்தா இந்த ரகத்தை நீங்க பயன்படுத்தலாம். இப்போ நான் பேச போறது வந்து ஹை டென்சிட்டி அப்படிங்கிறது. ஹை டென்சிட்டின்னா என்ன, எப்படின்னா என்ன, ஒரு இடத்துல ஒரு ஏக்கர்ல 43,560 சதுரடி அப்படிங்கிறது தான் ஒரு ஏக்கர். 43,560 சதுரடி. பொதுவா இந்த மாதிரி மரப்பயிர்கள் நடும்போது அதுல வந்து முழு நிலத்தையும் நம்ம பயன்படுத்துறதே கிடையாது. 43,560 சதுரடியும் பயன்படுத்துறது இல்லை. எவ்வளவு பயன்படுத்துவோம் அப்படின்னா 20%, 30%, 40% இவ்வளவுதான் பயன்படுத்துவோம். ஆனா 60% சும்மா இருக்கும். ஆனா அதுக்கு உரம் போடுவோம், அதுக்கு தண்ணி விடுவோம், களை எடுக்கிறதுனா அத்தனைக்கும் களை எடுப்போம். அப்ப செலவு எல்லாம் இருக்கும். ஆனா நிலத்தை பயன்படுத்துவது மிக குறைந்த அளவு நிலத்தை தான் பயன்படுத்தும். அதை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த ஹை டென்சிட்டி பிளான்டிங் அப்படின்னுவாங்க, அல்ட்ரா ஹை டென்சிட்டி பிளான்டிங். இதுல பெரியகுளத்துல 2016, 15-16ல ஒரு திட்டம் வந்து டானி அப்படிங்கிற திட்டத்துல நாங்க என்ன செஞ்சோம், ஒரு 5 ஏக்கர்ல 1 மீட்டருக்கு 1 மீட்டர் இடைவெளியில மரத்தை நட்டோம். அது எப்படி நட்டோம் அப்படின்னு பின்னாடி உங்களுக்கு பிக்சர்ல காட்டுறேன். அது கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர், ஹெக்டேர்னா 10,000 பிளான்ட். ஒரு ஹெக்டேர் 10,000 பிளான்ட். நீங்க ஏக்கருக்கு போட்டீங்கன்னா அதுல வந்து 2.4, அதுல வந்து டிவைட் பண்ணிக்கணும். ஒரு கிட்டத்தட்ட 1 மீட்டருக்கு 1 மீட்டர்னு பார்த்தோம்னா ஒரு 4,000 பிளான்ட் பக்கத்துல வரும். 4,000 பிளான்ட் ஒரு ஏக்கருக்கு. 4,000 பிளான்ட். அதுல சொட்டு நீர் போட்டு அந்த எல்லா மேல மல்ச் பேப்பரை விரிச்சு எல்லாம் பண்ணோம். அப்படி வரும்போது ஒரு ஏக்கர்ல இருந்து கிட்டத்தட்ட 22 டன் ஈரமான இலைகள் எடுக்கப்பட்டன. 22 டன் முதல் வருஷத்துல. 22 டன் இன்னைக்கு வந்து ஒரு கிலோ வந்து 10 ரூபாயில இருந்து 12 ரூபா வரைக்கும் போகும் ஈரமானது. அப்ப 22 டன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர்ல இருந்து கிட்டத்தட்ட 2,5 லட்சம் ரூபாய், 2.5 லட்சம் ரூபாய்க்குள்ள இலைகளை நம்ம அதுல இருந்து அறுவடை செய்யலாம். அவ்வளவு தூரத்துக்கு அந்த இலைகள் இருக்கும். அந்த மாதிரி உள்ள இது. இப்ப எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படிங்கிறது, இது வந்து நான் இருக்கிற போது, நாங்க முதல்வராக இருக்கிற போது இந்த திட்டத்தை நாங்க வந்து செயல்படுத்தினோம். அதுக்கு வந்து ஃபண்ட் வந்து டானி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம்ல கொடுத்தாங்க. ஒரு 5 ஏக்கர் வந்து இந்த, ஏன்னா 1/2 ஏக்கர் 1/4 ஏக்கர்ல எல்லாம் பண்ணோம்னா அதோட கமர்ஷியல் இது வந்து ரொம்ப கன்வர்ஷன் ரொம்ப கரெக்டா இருக்காது. அதனால என்ன செஞ்சோம்னா ஒரு 5 ஏக்கர்ல இந்த திட்டத்தை நாங்க செயல்படுத்தினோம். முருங்கையில அல்ட்ரா ஹை டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. தமிழ்ல வந்து அது எண்ணிக்கையில ஹை டென்சிட்டியில ஒரு ஏக்கருக்கு 4,000 செடி முருங்கை செடி நட்டோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபீல்டு ப்ரிப்பரேஷன். அதுக்கடுத்து அந்த ட்ரிப் சிஸ்டத்தை லே பண்ணது. இதை லே பண்ணிட்டு 3வது இதுல இந்த மண்ணை கம்ப்ளீட்டா இந்த மல்ச் பேப்பரை போட்டு கவர் பண்ணிடும். இப்படி கவர் பண்றதுல என்ன அட்வான்டேஜ்னா, போட்ட விதை சீக்கிரமாக முளைக்கும், சீக்கிரமா மகசூல் தரும். 1, களை வந்தா பிரச்சனையே இருக்காது, ஈஸியா களை வராம பார்த்துக்கலாம், இடையில இருக்கிறது மட்டும் எடுத்தா போதும். 3வது என்ன அப்படின்னா, நீர் பாய்ச்ச வேண்டியதை தள்ளி போடலாம், அதிக நீர் தேவையில்லை. 3. 4வது என்னன்னா, இந்த சாயில் டெம்பரேச்சர் கூட இருக்கிறதுனால உணவு சத்து எளிதாக செடிகளுக்கு கிடைக்கும். அப்படி பல நன்மைகள் இதுல இருக்கு. இந்த மல்ச் போட்ட பின்னாடி நாங்க விதைகளை அங்க அந்த ஹோல்ஸ்ல போட்டு அதுல விதைவிடணும். அந்த போட்டு பண்ண பின்னாடி இந்த விதைகளை நடுவில் பாக்குறீங்க.
அது அப்படியே சொட்டு நீர் அதுக்குள்ளேயே இருக்குது. இந்த பைப் அந்த பேப்பர் கீழே சொட்டு நீர் இருக்குது. முளைக்க ஆரம்பித்து விட்டது. கிட்டத்தட்ட 8வது நாள் முளைக்க ஆரம்பிக்கும். அப்படி குத்து செடியா வரும். அப்படி வர ஆரம்பிக்கும் போது எங்க பண்ணையிலேயும் ஒரு பூம் ஸ்ப்ரேயர் வாங்கி வச்சிருந்தோம். இந்த நீம் ஆயில் அப்படிங்கிறது, ஏதாவது இது வந்து இயற்கையாகத்தான் வளர்க்க வேண்டும். ஏன்னா இலைகளை பயன்படுத்துவதனால கெமிக்கல் யூஸ் பண்ணாம நாங்க வந்து நீம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணோம். அப்புறம் இதே மாதிரி இயற்கை பூச்சிக்கொல்லிகள் அந்த மாதிரி பயன்படுத்தணும். இதுல வந்து இதை பயன்படுத்துறதுக்கு இந்த இது நல்ல ஒரு ஸ்ப்ரேயர் வாங்கி வச்சிருந்தோம். இப்ப பாத்துக்கிறீங்க, இந்த சைடு இருக்கிறது, இடது பக்கம் இருக்கிறது வந்து எங்க என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மல்ச் வித் மல்ச். இந்த வலது பக்கம் இருக்கிறது வந்து மல்ச் இல்லாது. இந்த மல்ச் போட்ட பகுதிகளில் வளர்ச்சி நல்லா இருக்கும். மல்ச் வந்து வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியா இருக்கு. மல்ச் இல்லாததுல என்ன பிரச்சனை அப்படின்னா களை எடுக்கிறது ரொம்ப சிரமம், ஆட்கள் கூலி ரொம்ப அதிகமாகும், இந்த மாதிரிலாம். அப்போ நாங்க ஒவ்வொரு தடவையும் அறுவடை பண்ணுவோம். நிறைய விவசாயிகள் எங்களுடைய இந்த பண்ணையை வந்து பார்த்து போனாங்க. இத அறுவடை பண்ணி நீங்க காய வச்சு வித்தீங்கன்னா அதுக்கு ஒரு விலை, அப்படியே பச்சையா கொடுத்தா அதுக்கு ஒரு விலை. இப்ப நீங்க பாக்குறது பச்சையா அப்படியே போட்டிருக்கிறது. நான் முதவே சொன்னேன், கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர்ல இருந்து 22 டன் பச்சையா கிடைக்கும். அதை காய வச்சீங்கன்னா 3.5 டன். நீங்க காய வச்சு வித்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு இருக்கிற விலையில கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபா 120 ரூபாயில இருந்து 200 ரூபா வரைக்கும் போகுது. நல்ல குவாலிட்டியா இருந்தா ஒரு கிலோ 200 ரூபா வரைக்கும் போகுது. பச்சையா வித்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து 12 ரூபா 15 ரூபா வரைக்கும் தான் போகுது. அப்போ இதை வந்து ஒரு தொழிலாக செய்வது ரொம்ப ஈஸி. இதுல என்ன ஒண்ணா பூக்கணுமா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இலை வர வர வெட்டணும், வெட்டி காய வச்சு கொடுத்துடலாம். இது எப்படி காய வைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் இது வந்து ஒரு தடவை வெட்டின பின்னாடி ரீக்ரோத் வந்தது. இதனோட காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் அப்ராக்சிமேட்டா ஒரு ஏக்கர்ல 1.5 லட்சம் இருந்து 1.25 லட்சம் வரைக்கும் செலவாகும். அந்த மாதிரி பண்ணும்போது செகண்ட் இயர் அப்படின்னு வரும்போது அதாவது ஒன்ஸ் நம்ம நடும்போது தான் அந்த செலவு. அதுக்கடுத்து ஒவ்வொரு வருடமும் ஒரு 50,000 ரூபாயில இருந்து 70,000 ரூபாய் 75,000 ரூபாய் வரைக்கும் சாகுபடி செலவாகும். இது அதுல கிடைக்கக்கூடிய லாபம். நான் அதுக்கு முன்னாடி இந்த அல்ட்ரா ஹை டென்சிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நான் காட்டினது 1 மீட்டருக்கு 1 மீட்டர் இடைவெளி அப்படின்னு. ஆனா அதை விட குறைவான இடைவெளியிலையும் வைக்கலாம். அப்படி வச்சீங்கன்னா 45 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் வச்சீங்கன்னா கிட்டத்தட்ட 95,000 நெருக்கி 1 லட்சம் செடிகள் வைக்கலாம். அதை விட குறைவா வச்சோம்னா 3.5 லட்சம் செடி வைக்கலாம். அதை விட குறைவா வச்சோம்னா 9 லட்சம் செடி வைக்கலாம். அதை விட 10 சென்டிமீட்டருக்கு 10 சென்டிமீட்டர், இந்த இதுக்கெல்லாம் ஆராய்ச்சி நடந்தது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், அதாவது பெரியகுளத்துல ஆராய்ச்சி நடந்தது. இது வெளியவும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் செடி வரைக்கும் வைக்கலாம். அதாவது வந்து சாதாரண களைகள் மாதிரி இதை வளர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வச்சதுல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி உள்ளது ஃபார்ம் நீங்க பாக்குறது. 10க்கு 10 சென்டிமீட்டர் 10 லட்சம் செடி ஒரு ஹெக்டேர்ல இருக்கிறது நீங்க பாக்குறீங்க. 10 லட்சம் செடி. இதுல என்ன ஒண்ணே ஒண்ணு, நல்ல பராமரிப்பு இல்லைன்னா பூச்சி கீச்சி வந்துருச்சுன்னா இதுல பூச்சிகளை அதை கட்டுப்படுத்துவது ரொம்ப சிரமமாயிரும். அதனால நான் எனக்கு தெரிஞ்ச என்ன அப்படின்னா, ஒரு 4000 செடி வைக்கிறது ரொம்ப எளிது, நல்லது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது இருந்துச்சு, பூச்சிகள்லாம் இருந்தா ஈஸியா கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ஈஸி. 10 லட்சம் செடி வைக்கலாம். உங்களுக்கு அது வரைக்கும் அதை தாங்கிக் கொள்ளும் அப்படிங்கிறது தான் இதனுடைய. இப்ப யாராரு முடியுமோ, யாரு ஒரு நல்ல தீவிரமான விவசாயம் செய்கிறார்களோ அவர்கள் இந்த மாதிரி மிக அடர் நடவு செய்து ஒரு ஏக்கர்ல இருந்து லட்சக்கணக்கா சம்பாதிக்கலாம். இதனோட கிடைக்கக்கூடிய லாபம் பெருசு. என்ன ஒண்ணே ஒண்ணுன்னா, இந்தியாவுக்குள்ள இதை விற்கிறது கொஞ்சம் சிரமப்படணும். ஏன்னா இதுக்கு ஒன்றும் பெரிய மார்க்கெட்ல. ஆனா யூரோப்ல பெரிய மார்க்கெட் இருக்கு. யூரோப்ல, அமெரிக்கால பெரிய மார்க்கெட் இருக்கு. சைனால ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. நான் அங்க இருக்கிற போது மேத்யூ பேரட் அப்படின்னு ஒரு அமெரிக்கன் வந்திருந்தார். அவர் சொன்னாரு, ஒரு பெரிய தங்க சுரங்கத்தை நீங்க வச்சுக்கிட்டு இதை பயன்படுத்தாம இருக்கீங்க அப்படின்னா. அவர் சொன்ன வார்த்தை இதேதான். அதாவது உங்களை சுத்தி தங்க சுரங்கம். எங்கள்கிட்ட பெரியகுளத்துல கிட்டத்தட்ட நான் இருக்கும்போது 70 ரகங்கள் இருந்து 70 வகைகள் ஜீனோடைப்ஸ். அவர் சொன்ன வார்த்தை என்ன சொன்னாருன்னா, உன்னைய சுத்தி ஒரு பெரிய ஒரு தங்க சுரங்கம் இருக்கிறது, அதை உங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது, அதை எப்படி பயன்படுத்துதுன்னு தெரியலன்னு. சைனால இதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. ஒரு சைனால இருந்து ஒரு குரூப் வந்தது. நான் அங்க போறதுக்கு என்னை கூப்பிட்டாங்க. பல காரணங்களால அங்க போக முடியாம போச்சு. அவங்க சொன்ன ஒண்ணே ஒண்ணு, இவ்வளவு ரகங்கள் உங்கள்கிட்ட இருக்கே, எங்களோட நீங்க வந்து ஒரு கூட்டு முயற்சி பண்ணுங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க. நாங்க அப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய
வேறு நாடுகள் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இது ஒரு பெரிய அருமருந்து அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நாம தான் இன்னும் அதை வந்து முழுமையாக பயன்படுத்தவில்லை அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான இது. இப்படி நீங்க நெருக்கி போட்டீங்கன்னா ஒரு ஏக்கர்ல இருந்து ஒரு ஹெக்டேர்ல இருந்து 650 டன் வரைக்கும் எடுக்கலாம். 650 டன் எடுக்கலாம். எவ்வளவு ஹெர்பேஜ்னு பாருங்க. ஆனா இது வந்து நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுல வெட்டுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 அறுவடை வரைக்கும் வரும். 45 நாள்ல ஆரம்பிக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கி நெருக்கி வெட்டிக்கிட்டே போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 9 வெட்டு விழும். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஒரு 35 to 40 டேஸ்ல கிட்டத்தட்ட 650 டன் வரைக்கும் கிடைக்கும். இது எப்படி அப்படின்னா, இதை காய வைக்கிறது நீங்க பாக்குறது ஷேட் ட்ரை. இதை ஷேட்ல ட்ரை பண்ணலாம். இதுக்கு அடுத்து வந்து இந்த மிஷின் மெக்கானிக்கல் ட்ரைவிங் பண்ணலாம். அதே மாதிரி இந்த சோலார் ட்ரைவிங் அப்படிங்கிறதுலையும் இந்த முறையில பண்ணலாம். இந்த பொடி வந்து எப்படி பாருங்களேன், சோலார் ட்ரைவ்ல பண்ணோம்னா இந்த பொடி வந்து இந்த மாதிரி பச்சை பசேன்னு இருக்கும். இது ஒரு அருமருந்து, நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கான மருந்து. இது நிறைய பேருக்கு நம்மளுக்கு தெரியறது இல்லை. இதை எடுத்து பயன்படுத்தணும்னா வாழ்நாள் முழுவதும் எந்த நோய் வராமல் பயன்படுத்த. இதே இது மாதிரி என்னன்னா, உடம்புல வரக்கூடிய நம்ம இப்ப இந்த ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் இருக்கு, இவைகளெல்லாம் நம்ம உடம்புல நிறைய கெமிக்கலை கிட்னியில விட்டுட்டு போயிடும். அதுல இருக்கக்கூடியதெல்லாம் வெளியெடுப்பதற்கு, நம்ம கிட்னியை சரி செய்வதற்கு, அதுல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியெடுப்பதற்கு இந்த இலை வந்து ஒரு வரப்பிரசாதம். நான் முதவே சொன்னது மாதிரி நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய, நம்ம பக்கத்திலே இருக்கக்கூடிய நல்லதை நாம் சரியாக பார்த்து விடுவதில்லை. அதுக்கு நான் இது கொடுக்கறது இல்லை. அதனால நமக்கு வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியல. நாக்குக்கு சுவையானது உடம்புக்கு கெடுதானது அப்படின்வாங்க. நாக்குக்கு ரொம்ப ருசியா இருக்கிறது உடம்புக்கு கெடுதி. ஆனா இவை போன்றவை நாக்குக்கு ருசி இல்லாமல் இருக்கலாம், ஆனா உடம்புக்கு மருந்தாகவும் உணவாகவும் இருக்கும். அதனால இந்த சாகுபடி செய்யறவங்க ஒரு ஏக்கர்ல குறைஞ்சது 1 லட்சம் 1.5 லட்சத்துல இருந்து திறமையாக சாகுபடி செய்தால் 2 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். இதுல என்ன ஒண்ணே ஒண்ணுன்னா, இதுல எடுத்து உடனே விற்கிறதுனா விற்கலாம், பொடி பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்து விற்கலாம். அதனால வியாபாரம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியது கிடையாது. ஆனா இதுல ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த இடத்துல சொல்லக்கூடாது, நீங்க ஒரு வியாபாரியையோ யாருக்கு வேணும் என்ன எப்படி வேணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த சாகுபடியில இறங்குவது நல்லது. ஏன்னா உற்பத்தி பண்ணிட்டு ஒரு ஒரு நீங்க வந்து சோர்ஸ், அதாவது சேல் பண்றதுக்கு சோர்ஸை போய் தேடுறதை விட உற்பத்தி பண்ணுவதற்கு முன்பு அவங்கள்ட்ட கேட்டுட்டு பண்ணணும். ஏன்னா என்ன மருந்து யூஸ் பண்ணலாம், எப்படி ட்ரைவ் பண்ணணும், எந்த மெத்தட் பண்ணா அவங்க வாங்கிக்குவாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் சேகரித்து நீங்க இதை பண்ணுங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி சாகுபடி எல்லாம் மார்க்கெட் லெட்டா இருக்கணும். அப்படின்னா சந்தை சார்ந்ததாக இருந்தால் வெற்றி நிச்சயம். உற்பத்தி பண்ணிட்டு நீங்க போய் பண்ணீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான், இப்படி பண்ணி கொடுத்திருந்தா நல்லா இருக்கும், அப்படி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்வாங்க, இந்த ரகம் நல்லா இருக்கும், அந்த ரகம் நல்லா இருக்கும்வாங்க. ஆக மார்க்கெட்ல இருந்து வாருங்க. அப்படி பண்ணீங்கன்னா இது ஒரு மிகச்சிறந்த தொழில். அதாவது சிக்கல் கம்மியான தொழில். விற்பனைக்கு மட்டும் முதவே நீங்க வந்து பேசி முடிவு பண்ணும். தமிழ்நாட்டுல இது அதிகமாக தூத்துக்குடி ஏரியால போடுறாங்க. ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு, கிட்டத்தட்ட 100 ஏக்கர் மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அதே மாதிரி தேனி சுத்தி வட்டாரத்திலும் பண்றாங்க. அது மாதிரி பழனி பக்கத்துலயும் இந்த மாதிரி இலைக்காக பண்றாங்க. அந்த மாதிரி தோட்டங்களை நீங்க நேரில் போய் பார்த்து அதில் உள்ள என்ன நல்லது கெட்டதுன்னா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்த தொழிலை ஆரம்பித்து, நான் சொன்னது மாதிரி யாருக்கு விற்க போறோம், நீங்களே ஏற்றுமதி செய்ய போறீங்களா இல்ல ஏற்றுமதி செய்வதோட நீங்க தொடர்பு ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணுங்க. கேரளால இது யூஸ் பண்றாங்க. அதாவது இதுக்கு எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா, மாடுகள் வந்து இந்த காளைகளுக்கு அந்த விந்து உற்பத்தி அதிகரிப்பதற்காக இந்த பவுடர் யூஸ் பண்றாங்க. நான் கேரளால கேட்டேன், இது எதுக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்ட்டு. மாடுகளுக்கு உணவாக கொடுக்குறாங்க சார். அது வந்து காளைகளுக்கு, இந்த பொலிக்காளைகளுக்கு இதை உணவாக கொடுக்குறாங்க சார். இதுல பல பயன்கள் இருக்கு சார். நீங்க உங்களோட ப்ராடக்டோட குவாலிட்டியை பொறுத்து பையர் அதுக்கு பிரைஸ் கொடுப்பாங்க. பெஸ்ட் குவாலிட்டி கொடுத்தீங்கன்னா நல்ல பிரைஸ் கொடுப்பாங்க. ஆக இது வந்து எளிதாக சாகுபடி செய்து விடலாம். எளிதான பயிர். நீங்க எல்லாம் பண்ணி இதுல வந்து லாபம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி டாக்டர் பாலமோகன், உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை
அல்ட்ரா ஹை டென்சிட்டி பிளான்டிங் இன் மொரிங்கா ஃபார் லீஃப் ப்ரொடக்ஷன், அதாவது அதி உயர் அடர் நடவு முறையில் முருங்கை இலை உற்பத்தி என்பது தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம். வழங்கியவர் டாக்டர் TN பாலமோகன், முன்னாள் முதல்வர், தோட்டக்கலை கல்லூரி, வேளாண்மை பல்கலைக்கழகம். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவில் இணைந்துள்ள திரு காஜா நஜிமுதீன் அவர்களை பேச அழைக்கிறேன். காஜா சார் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் துணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். திருநெல்வேலி மாவட்டம் ஏர்வாடி பகுதியை சார்ந்தவர். சார் பிளீஸ். எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்று முனைவர் தோட்டக்கலை நிபுணர் பாலமோகன் அவர்கள் மிக அருமையாக, எளிமையாக, எல்லோருக்கும் புரியும் வண்ணம் சாதாரண நம்ம வீட்டில் பின்புறம் வளர்க்கின்ற முருங்கை இலையை பற்றி மிகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கூறிவிட்டார். இன்று முருங்கை இலை கியூபாக்கு சென்று கொண்டிருக்கிறது. கியூபாவில் பார்த்தீங்கன்னா ஏராளமான ஏக்கர் பரப்பில் இன்று முருங்கை சாகுபடி செய்யப்படுகிறது. அந்த அளவுக்கு முருங்கைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. காரணம், அந்த முருங்கை இலையில் உள்ள சத்துக்கள். எல்லாருமே முருங்கை கீரையை காரணமும் மிக ருசியாக இருப்பதற்கு அது ஒரு காரணம். மற்ற கீரைகளை விட முருங்கை இலை பிளஸ் தேங்காய் பூ ரெண்டும் போட்டு செய்யும் பொழுது அதனுடைய சுவையே மிக மிக ரம்யமாக இருக்கு. அந்த அளவுக்கு முருங்கை இலையுடனே இன்னைக்கு மதிப்பு அதிகம். இன்னைக்கு இன்டர்நேஷனல் பன்னாட்டு மார்க்கெட்ல முருங்கை இலைக்கு ரொம்ப கிராக்கி அதிகமா இருக்கு. உதாரணமாக தூத்துக்குடி மாவட்டத்துல சென்ன கேசவன் ஒரு விவசாயி இருக்கிறார், ஒரு முற்போக்கு விவசாயி. அவர் இன்னைக்கு அந்த தூத்துக்குடி வட்டாரத்தில் தமிழ்நாட்டிலேயே ஒரு முருங்கை இலை பற்றி பெரிய இதெல்லாம் பண்ணி பெரிய எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய சேவையை எல்லோரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. காரணம், அவரு அந்த முருங்கை இலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை இன்னைக்கு இன்டர்நேஷனல் அளவுக்கு அவர் கொண்டு போயிருக்கிறாரு சென்னை கேசவன். ஆகவே இப்படி பல விவசாயிகளும் இப்ப நிறைய பேரு இந்த முருங்கை சாகுபடியில இறக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்று டாக்டர் முனைவர் பாலமோகன் அவர்கள் மிக தெளிவாக ஸ்லைடு மூலம் ரொம்ப அழகா தெரிவித்துக் கொண்டார்கள். அதனால இது ஒரு விவசாயிகளுக்கு வரப்பிரசாதம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே இதை பின்பற்றி எல்லா விவசாயிகளும் இதை பின்பற்றி தங்களுடைய வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய ஃபார்ம் கிராஜுவேட் ஆஃப் தமிழ்நாடு மிஸ்டர் ஜோ அவர்களுக்கும் மற்றும் அதை சார்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வ நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி 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 திரு காஜா சார். உங்களுடைய தகவலுக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். அடுத்ததாக நமது குழுவில் இணைந்துள்ள இன்னொரு மூத்த உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்களை பேச அழைக்கிறேன். கந்தசாமி சார் பிளீஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் அடர் நடவு முறையில் முருங்கை இலை உற்பத்தி கருத்துக்களை நமக்கு வழங்கி பட விளக்கங்களோடு முருங்கையின் ஒவ்வொரு பகுதியின் சிறப்பு தன்மைகள், அதனது மருத்துவ தன்மைகளை நமக்கு எடுத்துரைத்து இன்றைய தின ஜூம் கூட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்தி காண்பித்து இவர்களது விளக்கங்களை கேட்ட பின்பு முருங்கையின் ஒவ்வொரு பகுதியும் எப்படி பலனளிக்கிறது என்று நாம் தெரிந்து கொண்டோம். இதை தெரிந்து கொண்ட அயல்நாட்டுக்காரர்கள் தான் நம்மை காட்டிலும் அதை அதிகம் விரும்பி இன்றைய தினம் நமது நாட்டு மக்களோடு ஒப்பந்தம் செய்து விதைகளாகவோ இலைகளாகவோ வேறு பல விதங்களிலோ அவர்கள் இதை ஏற்றுமதி செய்ய சொல்லி கேட்டுக்கொள்கின்றோம். அதன்படி நமது விவசாயிகள்
அதன்படி ஒப்பந்தம் செய்து அவர்கள் லாபத்தை ஈட்டு. தொழில்நுட்பத்துறையதாக 10 வகையான வகைகளை வீட்டுக்கு ஒரு வகை, வியாபார நோக்கத்துக்கு ஒரு வகை, PKM 1, 2, PKM 2 டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்துக்கு ஆகாது. இப்படி பலவித நுணுக்கமான கருத்துக்களை இன்று நமக்கு சமர்ப்பித்து வியப்பில் ஆழ்த்தினார் முனைவர் பாலமோகன். இன்னும் எனக்கு வியப்பான ஒன்று, ஆரம்பத்தில் அவர் கூறினார்கள் ஹை டென்சிட்டி என்று 4000 செடிகள் போதும். அதுவே பிறகு போக போக அல்ட்ரா டென்சிட்டி என்று 10 லட்சம் பயிர்கள் ஒரு ஹெக்டருக்கு என்று. வித்தியாசம் பாருங்க. ஹை டென்சிட்டி, அல்ட்ரா டென்சிட்டி. ஒரு ஏக்கருக்கு 650 டன் பெறலாம் என்றவர்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு கண்டுபிடிப்புக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர்கள் இறுதியிலே சொன்னார்கள், இந்த இலை மாத்திரமல்ல, இலையையும் பவுடர் செய்து விற்கலாம் என்று சொன்னார். அந்த இலை பவுடருக்கு ஒரு கிலோவுக்கு என்ன விலை கிடைக்கும்? நீங்கள் சொன்ன அந்த 10 லட்சம் பயிர்களை வைத்து 650 டன் மகசூல் கிடைக்கின்ற பொழுது அதை பவுடர் செய்தால் எத்தனை கிலோ மகசூல் கிடைக்கும்? அந்த பவுடருக்கு என்ன விலை கிடைக்கும்? அதே போல ட்ரை லீவ்ஸ், காய வைத்த இலைகளுக்கு என்ன விலை கிடைக்கும்? அப்படியே விட்டால் என்ன கிடைக்கும் என்று முறைப்படுத்தி சொல்லுமாறு கேட்டுக்கொண்டு, மிக அருமையான தொழில்நுட்பத்தை நல்கிய முனைவர் பாலமோகனுக்கு நன்றி சொல்லி, எனக்கு இந்த வாய்ப்பினை நல்கிய நமது நண்பர் ஜோ அவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு கந்தசாமி சார், உங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றி. கேள்விக்கு பதில் வழங்குமாறு டாக்டர் பாலமோகன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்போ அதாவது கிரீன் லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே பச்சையா எடுத்து கொடுத்தா 12 ரூபாயில இருந்து 15 ரூபா வரைக்கும் போகுது. ஆர்கானிக்கா இருந்து 20 ரூபா வரைக்கும் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இத ட்ரை பண்ணி கொடுத்தோம்னா 250 ரூபாய் வரைக்கும் போகும். ட்ரை பண்ணி கொடுத்தோம்னா 1 கிலோ. ட்ரை பண்ணி கொடுக்குற போது என்ன ஆகும்னா, ஒரு 21 கிலோவை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா 3.5 கிலோ வரைக்கும் வரும் பவுடர். ஒரு 6 மடங்கு குறையும். அதாவது எப்படின்னா, நான் சொன்ன 21 கிலோவை ட்ரை பண்ணீங்கன்னா 3.5 கிலோ எடை. அதுல இருக்கிற மாய்ஸ்சர்லாம் பின்னாடி. அப்ப அதனோட விலை வந்து கிட்டத்தட்ட 150 ரூபாயில இருந்து ஆரம்பிக்கும். 200 ரூபாய். அதாவது எப்படின்னா, இந்த குறைந்த விலை எதுக்கு அப்படின்னா, ரொம்ப சுத்தமா கிளீன் பண்ணி எந்த விதமான அடல்ட்ரேஷன், தூசி ஈசி எல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா அது கிட்டத்தட்ட 250 ரூபா 300 ரூபா வரைக்கும் போகும் 1 கிலோ. இப்ப அந்த அடல்ட்ரேஷன்லாம் அப்பதான் சொன்னேன் நான், மாடுகளுக்கு இதை உணவாக கொடுத்து மாடு கருத்தரிப்பதற்கு இது ரொம்ப முக்கியமானது. இதுல இருக்கக்கூடிய அந்த ஃபைட்டோகெமிக்கல்ஸ் ரொம்ப வந்து வெரி யூஸ்ஃபுல் ஃபைட்டோகெமிக்கல்ஸ். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து 1 கிலோ வந்து 250 ரூபா வரைக்கும் போகும். ஆனா கேப்சூல் மாதிரி அடைச்சு நீங்க விற்கும் போது 1 கிலோ 1000 ரூபாய் வரைக்கும் போவதற்கு வாய்ப்பு. 1 கிலோ பவுடர், ஃபைன் பவுடர், எந்த விதமான அடல்ட்ரேஷன் இல்லாம, அந்த காம்புகள்லாம் இல்லாம இலையை மட்டும் கரெக்டா எடுத்துக்கணும். எனக்கு என்ன சொல்ல தோணுது அப்படின்னா, ஒரு விவசாயி ஒரு ஏக்கர்ல சாகுபடி பண்ணா ஒரு 10-12 ரூபாய் கிடைக்கும். அதை இடைத்தரகர் 20,000 ரூபாய்க்கு விற்கிறாரு. அதை அரிசியா ஆக்குறவர் 35,000 ரூபாய்க்கு விற்கிறாரு. 1 ஏக்கர் நெல்லுல வர அரிசிய அத நான் வந்து இப்ப 70 ரூபாய் 80 ரூபாய்க்கு வாங்குறேன் 1 கிலோ அரிசி. 1 ஏக்கர் நெல்லில் இருந்து கிடைக்கக்கூடிய அரிசியிலிருந்து நீங்க இட்லி சுட்டீங்கன்னா 1 லட்சம் இட்லி. அந்த 1 லட்சம் இட்லி 5 ரூபான்னு போட்டா 5 லட்சம் ரூபாய். நீங்க எண்டு யூசரை நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க நம்ம எவ்வளவு
இது ஏமாற்றப்படுகிறோம் அப்படின்னு சொன்னா ஆமா. நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கல ஆமா. அதாவது என்னைக்கு ஃபைனல் ப்ராடக்ட் வரைக்கும் விவசாயி அதாவது டிராவல் பண்ண முடியுமோ அன்றுதான் கோடிகளில் பார்க்க முடியும். என்னோட விவசாயி இன்னைக்கு சொன்னது நல்ல ஞாபகம். முதல்ல இந்த விவசாயிகளை மார்க்கெட்டோட நான் நெட்வொர்க் பண்ணேன். உற்பத்தி பண்ணிட்டு அவங்க நேர விற்பனை வரைக்கும் போனாங்க, கடைசி வரைக்கும். அப்போ ஒரு விவசாயி என்னை பார்த்து சொன்னது என்றும் அப்படியே பச்சை அவன் மனசுல பசுமையாக இருக்கிறது. என்ன சொன்னாருன்னா, சார், லட்சமா ரூபாயை என் கையில் இன்றுதான் பார்த்தேன் அப்படின்னார். எப்போ? தன்னோட பொருளை நுகர்வோரிடம் கொண்டு ஒரு வரையில டிராவல் பண்ணார். இது ரொம்ப முக்கியம். வியாபாரிகிட்ட கொடுக்கிற போது முழு லாபத்தை உங்களால் பெறவே முடியாது. அதுக்குதான் இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்லாம் இருக்கிறது. நுகர்வோரிடம் போய் கொண்டு போய் சேருங்க. உங்களுடைய லாபம் கோடிக்கணக்கில். இதெல்லாம் எத்தனையோ லட்சத்தை தாண்டும். 5 லட்சம் 10 லட்சம் தாண்டும். கால்குலேட் பண்ணி சொன்னோம்னா எல்லாருமே ஒரு தடவை வனிலாவுக்கு சொன்னாங்க 50 லட்சம் ஒரு ஏக்கர்ல கிடைக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி இது லட்சத்தில் லாபம் தரக்கூடிய ஒரு பயிர். நீங்க எவ்வளவு தடை தாண்டி செல்கிறீர்கள் அப்படிங்கறதான் முக்கியமே ஒழிஞ்சு அடிப்படையான லாபம் உங்களுக்கு போதும். இதுல கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர்ல 1.5 லட்சம் 2 லட்சம் கிடைக்கும் போதும் என்றால் அவ்வளவுதான். அதை 5 லட்சம் ஆக்குறதும் 10 லட்சம் ஆக்குறதும் அந்த விவசாயி அந்த பொருளை எவ்வளவு தூரத்திற்கு மதிப்பு கூட்டி அந்த நுகர்வோர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் ஒரு கேப்சூல் வழியில போனார்னா லட்சம் பயங்கரமான லாபம் அதில் கிடைக்கும் என்று சொல்லி இந்த இதை டாக்டர் 10 லட்சம் செடியில அந்த பவுடர் எவ்வளவு கிலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க. அதுல கன்வர்ஷன் சார் ஒரு 21 கிலோ 3.5 கிலோ கன்வர்ஷன். இத நீங்க அப்படியே ராவா கொடுத்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு ஒரு கிலோ போகும். கேப்சூல் ஃபார்ம்ல போச்சுன்னா அந்த ஒரு கிலோ கிட்டத்தட்ட 1000-1200 ரூபாய் வரைக்கும் போகும். நீங்க டைரக்டா யூஎஸ்லயோ இல்ல யூஎஸ் மார்க்கெட்லயோ இல்ல சைனா மார்க்கெட்லயோ இல்ல யூரோப்பியன் கம்யூனிட்டி மார்க்கெட்ல போயிடுச்சுன்னா அதோட விலை என்ன சொல்றது சார், அதை நம்ம இப்ப சொன்னோம்னா எல்லாருமே ஆஹா முருங்கை நானும் போறேன்னு வருவாங்க. ஆனா என்கிட்ட சொன்னது ஒண்ணு, அந்த அமெரிக்கன் என்கிட்ட சொன்னது பாருங்களேன், நீங்கள் எல்லாம் தங்க சுரங்கத்தில் உட்கார்ந்து கொண்டு அதன் மதிப்பு தெரியாமல் இருக்கிறீர்கள். என்கிட்ட இருந்தது வெறும் 65 வகை பெரியகுளத்துல நான் அடியனா இருக்கும் போது இருந்தது. தங்க சுரங்கத்தில் இருக்கிறீர்கள், அதனோட மதிப்பு உங்களுக்கு தெரியவில்லை என்றார். என்னால இன்னியும் இதனோட உண்மையான மதிப்பை என்னால சொல்ல தெரியல. கண்டிப்பா அது லட்சங்களில் இது லாபம் தரக்கூடியது. முக்கியமா என்ன வேணும்னா இந்த எண்ட் யூசருக்கு எப்படி வேணும் அப்படிங்கறதுதான். இப்ப சமைச்சு கொடுக்குற போது ஒரே ஹோட்டலுக்கு திருப்பி வராம பாருங்களேன். கோயம்புத்தூர்ல இருக்கிற அன்னபூர்ணா அப்படிங்கிற ஹோட்டல்ல அந்த தோசையையும் சாம்பாரையும் திருப்பி சாப்பிட வராம பாருங்களேன். அவன் நாக்கிலே அதை ஒட்டி கொண்டது. அந்த மாதிரி தரம் எங்கே சரியாகிறதோ அப்படி ஒரு நிகழ்வு நடந்து விட்டுன்னா உங்கள்கிட்ட வாங்குவாங்க. அதுக்கு நீங்க சரியான கன்சியூமர் சொல்லுவாங்க, எண்ட் யூசரை ரீட்டைலரை பிடிச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். இடைத்தரகர் வரும்போது உங்களுடைய இந்த ஷேர் குறைந்து கொண்டே போகும். அதனால ஒரு குழுவாக சேர்ந்து இதை செஞ்சுட்டு இருங்க. தூத்துக்குடியில் ஒருத்தர் பண்றாரு, மிஸ்டர் சந்திரசேகர்னு சொல்லிட்டு, அவரு மெட்ராஸ்ல இருக்காரு. அவரு நல்ல ஞாபகம் இருக்கிறது, என்னது பார்க்க சொன்னாரு அவரை. இது ஒரு பெரிய தொழில் சார். இது நான் தான் சொல்றேன், இது ஒரு தங்க சுரங்கம். இதுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு அப்படின்னு என்னால சொல்ல தெரியல. அதான் உண்மை. பெரிய இது. இதுல முதல் ஆரம்பம் என்னன்னா, உங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கு இந்த முருங்கையை கொடுக்க ஆரம்பிங்கள். டாக்டர்கிட்ட போக வேண்டாம். டேக் அன் ஆப்பிள் a day, keep the doctor away அப்படிங்கிற மாதிரி ரெகுலரா நீங்க முருங்கை சாப்பிட்டு கொண்டிருந்தால் டாக்டர்கிட்ட போக வேண்டாம். இந்த 2 வருஷம் கொரோனால யாருமே டாக்டரை பார்க்கல. அப்பெல்லாம் நல்லா தான் இருந்தோம். அந்த சமயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் கிடைக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டதுனாலதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். இதுல என்ன ஒரே அட்வான்டேஜ்னா, நீர் ரொம்ப தேவைப்படாத ஒரு பயிர், வறட்சியை தாங்கக்கூடிய ஒரு பயிர். அதனால இதனோட மகசூல் எப்படி இருக்கும்னு என்னால சொல்ல முடியல. ஆனா அபரிமிதமான மகசூல் அப்படிங்கிறது மட்டும் உண்மை. டாக்டர் 21.5 kg சொன்னீங்கல்ல, அது ஃப்ரெஷ் லீவ்ஸா இல்ல ட்ரைடு லீவ்ஸா? 21 புள்ளி அப்படிங்கிறது பச்சை இலையில இருந்து 3.5 கிலோ ட்ரைடு லீவ், ட்ரைடு பவுடர். பச்சை இலை 21 கிலோ 3.5 கிலோ ஆயிடும்.
நாங்க அங்கே யூனிவர்சிட்டியில நான் இருக்கும்போது 10 ரூபாய்க்கு நாங்க வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணோம். 10 ரூபாய்க்கு. நான் சொல்றது 2015-16. இப்ப கிட்டத்தட்ட இன்னொரு 5000 ரூபாய்க்கு கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பயே வந்து நல்ல விலை, நல்ல காசு. என்ன விவசாயிக்கு வெட்டி வச்சுட்டு காசை வாங்கிட்டு வந்து சந்தோஷப்படுவார். அதோட மதிப்பு அவருக்கு தெரியல. எவ்வளவு போய் வெளியே போய் மார்க்கெட்ல அதோட மதிப்பு இருக்குன்னு தெரியாது. அப்படி இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து விவசாயிகள் வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு அதோட மொத்த லாபத்தையும் இடைத்தரகர்கள் அதுல வேல்யூவேட் பண்றவங்களுக்கு போய் சேருது. அது வந்து மாறணும். இது வந்து இந்த ப்ரொடியூசர் கம்பெனிகள் மூலம் மாற்ற முடியும். அவர்கள்லாம் இதுல வந்து தீவிரமா வேலை செய்தார்களே ஆனால் இதை அடுத்தது கொண்டு போகலாம். என்னன்னா இது சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய சேவை. டாக்டருக்கு கொடுக்கறத காசை உணவுல சாப்பிட்டோம்னா அந்த டாக்டருக்கு கொடுக்குற காசு வந்து தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த உணவு தான் இந்த முருங்கை இலை என்பது. சிறந்த உணவு சார், அதுல எந்த சந்தேகமே கிடையாது. வண்டர்ஃபுல். அது பேரு வெளிநாட்டுக்காரன் வச்சிருக்கிற பேரு மிரக்கிள் ட்ரீ. நம்ம வந்து முருங்கை மரம் வச்சிருக்கோம். வெளிநாட்டுக்காரன் இதுக்கு பேர் வச்சிருக்கிறது மிரக்கிள் ட்ரீ. அதனால வந்து இதை வந்து முழுதுமாக நம் விவசாயிகளும் வெகு ஜனங்களும் இதை பயன்படுத்தவில்லை என்பதுதான் என்னோட தாழ்மையான கருத்து. நீங்கள் சொன்ன அந்த சிறந்த கருத்துக்களை வைத்துதான் திரைப்படத்திலே முந்தானை முடிச்சு என்ற படத்திலே பாக்யராஜ் அவர்கள் ஒரு சிறந்த உணவு என்பதை திரைப்படத்தில கூட அதை காட்டியிருக்கின்றார்கள். ஆனா அதுக்கான இது ஒரு முழுமையான உணவு. இதுல இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ், அல்கலாய்ட்ஸ், பைட்டோகெமிக்கல்ஸ் வந்து சார் உடம்புக்கு தேவையான அனைத்து உணவு சத்தும் அதுல இருக்கு. சிறந்த உணவு. அதுல வந்து 2வது கருத்தே கிடையாது. இலைகளை ரெகுலரா சாப்பிட்டு வரணும்னா நோயே அண்டாது. அவ்வளவு பெரிய. நைட்டு மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் மத்தியானம் சாப்பிடணும். கீரை இரவு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ஜீரணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும் சொல்லிட்டு இரவுல வந்து இந்த மாதிரி கீரைகளை சாப்பிட வேண்டாம்னு சொல்லுவாங்க. மற்றபடி பகலில் சாப்பிடுவதற்கு உகந்தது. அதே மாதிரி சூப் மாதிரி, கீரை மாதிரி சார் சொன்னாங்க, நிஜாமுதீன் சார், அதெல்லாம் ஒண்டர்ஃபுல் ஃபுட். உங்க உணவு வந்து அதான் சொல்லுவாங்க, வயிறு சரியாக வேலை செய்தால் மற்ற எல்லா அங்கங்களும் சரியாக வேலை செய்யும். அது சரியாக வேலை செய்வதற்கான முழு முதல் உணவு என்றால் முருங்கைக்கீரை அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான எனக்கு அதுல 2வது ஒப்பீனியனே கிடையாது. நான் என்ஜாய் பண்ணி சாப்பிடக்கூடிய கீரைகளிலே இதுவும் ஒன்று. நான் 2 இது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவேன். ஒன்று பப்பாளி, 2வது வந்து இந்த கீரை. எல்லா கீரையும் சாப்பிடுவேன். ஆனா முருங்கைக்கீரை வந்து அவ்வளவு சத்தான உணவு. நீங்க சாப்பிடும்போது நீங்க என்ன சொல்றதுன்னா 1 மாச மாத்திரையை சாப்பிடுவதற்கு நீங்க ஏதாவது இருந்ததுன்னா மாத்திரை சாப்பிடுறதுக்கு அது நிகர். அதெல்லாம் சாப்பிடவே வேண்டியதில்லை. மாத்திரைகளை எல்லாம் அவாய்ட் பண்ணுவதற்கு ஒரே சிறந்த உணவு வந்து முருங்கை இலை. நன்றி. நன்றி டாக்டர் பாலமு. கூடுதல் தகவல்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக சென்னையிலிருந்து திரு ஹியூபர்ட் பேசுறதுக்கு வந்திருக்கிறாரு. ஹியூபர்ட் சார் ப்ளீஸ். ரொம்ப நன்றி திரு ஜோசப். டாக்டர் பாலமோகன் ரொம்ப அருமையான வெரி வெரி யூஸ்ஃபுல். நீங்க கடைசியா சொன்னீங்க அந்த முருங்கை கீரை, முருங்கை அந்த இதை நல்லா சாப்பிடுறீங்க. தட்ஸ் a proof சார். இப்போ என்னுடைய கேள்வின்னு இல்லை, அப்சர்வேஷன் சொல்லலாம் சார். முன்னெல்லாம் எல்லா வீட்லயும் வந்து இந்த முருங்கை மரம்னு இருக்கும் சார். எல்லா வீட்லயும் ஒவ்வொரு வீட்லயும் இருந்தது. அர்பன் ட்ரீன்னு சொல்லலாம். மிரக்கல் ட்ரீ அண்ட் அர்பன் ட்ரீ அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ட்ரீ. இப்ப என்ன, அதாவது என்னன்னா ஒரே ஒரு இது என்னன்னா அந்த பூச்சி வரும், அதுக்கு வந்து சாணத்தை போட்டா அது சரியாயிடும்னு வாங்க. ஆனா இது எப்படி திடீர்னு மறைஞ்சு போச்சுன்னு தெரியல. இப்போ வந்து இந்த அப்படியே அர்பன்ல இருந்து அப்படியே அது வந்து ரூரலுக்கு போயிடுச்சு. அது அவ்வளோ நல்ல மரம் சார். அது அவ்வளோ, அதை வந்து ஒரு ஆள் வந்து பொட்டென்ஷியல், இன்கிரெடிபிள் பொட்டென்ஷியல் ஆஃப் மொரிங்கா ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தார் சார். அதுல பணம் இது அப்புறம் இன்கம் இஸ் டிஃப்ரெண்ட். பட் நீங்க சொல்ற மாதிரி இட் ஹாஸ் சோ மச் ஆஃப் வைட்டாலிட்டி. அது என்ன முடியாத வைட்டாலிட்டி இருக்கு அதுல. இது வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு போகணும். we have to take it forward. we will be doing it. that's all சார். அவ்வளவுதான் நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா I'm amazed. உங்களுடைய பேச்சு கேட்டு I was more amazed. thank you சார். Thank you sir. Thank you. Thank you திரு ஹியூபர்ட். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கும் மிக்க நன்றி. அப்புறம் சாட் பாக்ஸ்ல நண்பர் ஒருத்தர் ஒரு கருத்து போட்டிருக்கிறாரு. அதாவது கரண்ட் மார்க்கெட் ரேட் பெர் கிலோகிராம் ஆஃப் பவுடர் இஸ் 400 to 1000 rupees per kg அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு. அடுத்ததாக நமது வேளாண்மை துறையில் கூடுதல் இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி டாக்டர் இளங்கோவன் அவர்களை பேச அழைக்கிறேன். இளங்கோவன் சார் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம்.
சார் கலக்கிட்டாரு வழக்கம் போல. இல்ல, முருங்கையில் வந்து யாழ்ப்பாண முருங்கைக்கு இன்னொரு பேர் வந்து நம்ம சார் சொன்ன மாதிரி அது மயிரிடம் இருக்கலாம். அதேமா சாவகச்சேரிங்கிறாங்க சில ஊர்ல, அங்க ஆண்டிப்பட்டி முருங்கிறாங்க. ஆனா முருங்கைக்குன்னு ஒரு தனி மார்க்கெட் இருக்குங்கிறது நம்ம வந்து இந்த குறிப்பிட்ட ஊர் தான் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம வெளியிட்ட அந்த அண்ணாமலை வச்சு நம்ம டிஎன்ஏ வெளியிடப்பட்ட அந்த ரகம் இருக்கு இல்லைங்களா, அது பேரை ஒட்டத்தில் காய்க்கிறாங்க. அதுல ஒரு அழகசாமி முருகன் ஒரு டாக்டர் பட்டம் வாங்கிட்டு அவர் ஒருத்தர் பார்த்து அகல பண்ணி இருக்காரு. 300 ரூபா செடி போய் கேட்டாக்கா. ஆனா மரத்தை பார்த்தா சடசே காய்க்குது சார். நிறைய பேர் நம்ம வாங்கி வச்சு போட்டாங்க. அது இன்னும் ட்ரவுட் ரெஸ்ட் அவருக்கு நல்லா இருக்குது. மத்த இது மாதிரி கொஞ்சம் ட்ரபிள் தான் கிடையாது, எதுவுமே இல்லை, முச்சே இல்லை சார். அது நல்லா இருந்துச்சு. இப்ப நான் வந்து சில ஊர்களை பாக்குறப்போது இந்த தைலாண்ட்ல இருக்க காங்கேய போனாங்க சில இடத்துல வந்து அந்த பையர் வந்து பேக் கொடுத்துட்றாங்க. அதை குறிப்பிட்ட செடியா தர்றாங்க, நடுறதுக்குள்ள டெக்னாலஜியா கொடுத்துறாங்க. சில அவங்க வந்து பார்த்துட்டு கரெக்டா வந்தோன்னா அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. அக்ரிமெண்ட் காய் டெய்லி வருவாங்க, ஒரு 2 நாளுக்கு வந்து வாங்கிட்டு போயிருவாங்க சார். நம்ம லேபர் கூட பயன்படுத்த போதும் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அது மியூச்சுவலி கான்ட்ராக்ட் மாதிரி கிட்டத்தட்ட வருது. அப்புறம் ப்ரொஃபஷனலா வந்து சென்னிங் டு அதர் மார்க்கெட் சார் சொன்ன மாதிரி கண்டெய்னர்ல போயிட்டு இருக்குது. இந்த முருங்கை இலைகளை வந்து ஒரு அழுப்பு தான் பழப்பு எடுத்த மாதிரி வீட்டுல இருக்கவங்களாம் எடுக்காதனால இப்ப வேற வழி இல்லாம ஏட்டு கோப்பர் கேப்சூல் தான் ஜெர்மன்ல கூட அதான் இருக்குது. என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி தான் முருங்கைக்கு வந்து இட் இஸ் நாட் கம்மிங் இன் த ஏரியாஸ் வேர் த வாட்டர் இஸ் லாகிங். வாட்டர் லாகிங் அவுட் மேட்ரு. ஸோ ஃபீல்டு வந்து அது முக்கியமான கிடையாது. நிறைய இடத்துல அந்த காஞ்சதெல்லாம் இருக்குது மரங்கள். சார் மல்ச்சிங் சொன்னாங்க, கொஞ்சம் மல்ச்சிங் வரைக்கும் வந்து வெல் ட்ரைன்டு சாயிலுக்கு பக்காவா லெவல்டு ஃப்ளோரா இருந்தால் நல்லா இருக்கும் எனக்கு கருத்து. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. காஸ்ட்லியான கிராஃபிக்கும் செய்யறாங்க இந்த வேலையெல்லாம். முருகையெல்லாம் வந்து நட்டு விட்டு திரும்பி பார்க்க மாட்டாங்க இடத்துல. ஸோ நம்ம தோட்டக்கலை துறையில் சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திட்டங்களை வந்து அதை வந்து வகுத்து, ஏன்னா இப்போ ஏற்கனவே வந்து பல ஸ்கீம்ல வந்து அதை கொடுக்குறோம் தவிர பிளான்ஸாக கொடுப்போம், நர்சரியில் கொடுப்போம். அவர் வந்து சில மாடி தோட்டத்துக்குலாம் கொஞ்சம் சீட்ஸாக கொடுத்துரும். அது சீட்ஸ் காஸ்ட்லியாக இருந்தால் கூட அதில் சீடுடைய மார்க்கெட்டிங் கெப்பாசிட்டி வந்து இதோட அதிகமாக இருக்குது. இலையை விட ஸ்டோர் பண்ணிட்டு தான் நல்லா காசு தராது. ஹார்வெஸ்ட் வந்து அது வந்து நான் நிறைய பேருக்கு வாங்கி வச்சுருக்கிறாங்க. அதை ஏன்னா அது ஆயில் ஆல்சோ அவைலபிள், வெரி குட் ஃபார் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஊண்டு பெயின் இருக்கலாம். இப்போ என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐ ஹேட் வெரி க்ளோஸ், நிறைய அடிக்கிறது புண்ணும் அது ஆடிட்டு இருக்கும். சர்ஜரி பண்ண பிறகு கூட அதை ஸ்டாக்ஸ் பண்ணுவாங்க. மழை ரெகுலராக சாப்பிட அடிச்சுக்கிறது ஒரு ஜெடி காய்ச்சல் கிடைக்கும் ஈஸியா. இல்லை நம்ம சரியா இருக்கும் கிக் வச்சு சரிங்கனால டக்குனு எடுத்து கொடுத்து போட சொல்லிடுவோம். அந்த அருமையா ஒரு இதில் ஒரு 6 மாசம் சாப்பிட சுத்தம் புண்ணெல்லாம் ஆரம்பிச்சு சார். இன்னர் அவுட்டர் புண்ணு ஆத்துறதுல அருமையான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் குவாலிட்டியில வந்து பெஸ்ட் குவாலிட்டி இருக்கு அதுக்கு. முருங்கை வந்து இப்பயே நம்மகிட்ட வீட்டிலேயே ஹேபிட் கொடுத்தேன். கஷ்டப்பட்ட செஞ்சு ஃபைட்டிங் வச்சு நார்மல் ஆயிடுச்சு. தேர் ஆல்சோ நோயிங் இட் ஒன்லி when we guide them professionally. அப்ப முருங்கையோட ஃபைபரஸ் ஃபுட் இருக்கா, இப்ப சுகர் போயிடுச்சு சார். ரகசியம் எனக்கு ஆச்சரியமாச்சு. எல்லாம் வெளியே கரெக்ட் அடிக்குவேட் நியூட்ரிஷன் இந்த ஃபுட் ஆல் டிஸ் வில் கோ அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட். ஸோ மேக்கிங் த வெல்த்தி அண்ட் ஹெல்த்தி லைஃப்ல வந்து இந்த கிராப் இருக்கிறதுனால இட் கேன் பி பிளான்ட் இன் ஆல் த வெஸ்டர்ன் ஜோன் ஏரியாஸ். ரெட் சைடுல சூப்பரா வருது, நெல் ஜெயிக்குது. நான் மாதிரி எல்லாரையும் வெற்றி தான் கொடுத்துருக்குது. அது வந்து ஆர்கனைஸ்டு வேஸ் ஆஃப் பிளான்டிங்ல இன்னும் நம்ம வந்து கவர்மெண்ட்லேயே கூட சில அசிஸ்டன்ட் கொடுக்கணும் நிறைய. ஏன்னா ட்ரிப்ளிகேஷன் வந்து கொடுக்கணும், மாசா கொடுக்கணும். இதுக்கு வந்து ஸ்பெஷல் கேர் பண்ற மாதிரி இந்த கம்பளி பூச்சி வந்து சில ப்ரொடெக்ஷன் பிரின்சிபல் யாருமே அதிகமாக மார்க்கெட்டிங் பண்றது இல்லை. டெக்னாலஜி மார்க்கெட்டிங் அது இன்னும் வரல. பெரிய கொடுத்தா பேசி இன்குபேட்டர் போட்டு செஞ்சிருக்காங்க. பட் இன்னும் நிறைய மைல்ஸ் கோ பிஃபோர் வி ஸ்லீப்ங்கிற மாதிரி இந்த கிராப்பை வந்து கொண்டு போகிறதுக்கு சொல்றதுக்கு கவர்மெண்ட்ல ஒரு வேலை பார்த்தோம். தேனியில வந்து பெரிய ப்ரோக்ராம் போட்ட மார்க்கெட்டிங் கமிட்டியெல்லாம் போட்டு அதாவது அட்ரஸ் ஃபெயிலியர் தான். இருந்தாலும் கேப்சூல் பரலாங்கிறது அங்கே தான் நாங்கள் அதை ஓரளவுக்கு பார்க்க முடியுது. நம்ம யூரோப்ல எல்லாம் வந்து மரம் வர்றது இல்லைங்க. ஏன்னா கிளைமேட் இஸ் வெரி லோ டெம்பரேச்சர் -4 அதனால வந்து அங்கெல்லாம் வர ஒன்லி வே டு டேக் முருங்கை இஸ் த்ரூ த கேப்சூல் ஃபார்ம் தான். டாக்டர் கூட அங்கே இருக்கலாம் கெட்டிங் இயர் ஆல்சோ கழிச்சு வாங்கிட்டு போனாங்க. ஏன்னா அந்த முருங்கையை பயன்படுறது டெய்லி சாப்பிடணும் முக்கியமானது. நியூட்ரிஷன் எனி வைட்டமின்ஸ் வந்து ஆல்வேஸ் பாடி வந்து ரிப்பீட் ஆயிடும். அதனால நம்ம அந்த கான்செப்ட்ல we have to take it also. இது கூடிய திருப்பலாவை சேர்த்துட்டா இன்னும் மேன் கேன் பி வெரி ஆக்டிவ் அண்ட் டைனமிக் ஆல் த்ரூ த இயர் இன் ஹிஸ் லைஃப் டைம். அது குச்சி கொண்டு போறவன் தூக்கி கொண்டு நடப்பான் அப்படிங்கிறத அந்த முருங்கை சாப்பிடுற ஸ்பெஷாலிட்டி சார். அழகான ஒரு பாட்டா இருக்காது, பாட்டு ஞாபகத்து வரல. வாய்ப்புக்கு நன்றி சார், தெளிவாக சார் கால் பண்ணாங்க, ரொம்ப நன்றி சார். ரைட் ஸ்ட்ரீட் பிளான்டிங் வந்து மேங்கோலையும் இன்னும் கொஞ்சம் பிக்கப் ஆகல. இதுக்கு வரதுக்கு ஒரு 2 மாசம் கூட நம்ம விதை போட்டு ஒரு பயிற்சி இருக்கலாம். நிச்சயமா நம்ம வந்து முன்னாடி சொல்லணும் சார். தொழில்நுட்ப வல்லுநர்கள் வந்து நிறைய நம்ம பத்திலாம் புதுசா சொல்லும் போது மக்கள் வந்து எல்லாம் கேட்பாங்க. இப்போ நாங்களே ஒரு 100 ஏக்கர் ரெடி பண்ணி பார்மர்ஸுக்கு இதுக்குன்னே முருங்கை ஏற்கனவே சார் சொல்ற மாதிரி ஜேம் பிளாசம் போகலாம்னு ஐடியா வச்சிருக்கோம். தேனி மாவட்டத்துக்கு அது வரைக்கும் போயிட்டு இருக்கோம். ஏன்னா ஜேம் பிளாசம் ஒரு எவரி கிராப் பண்ணது என்னுடைய கனவான ட்ரீம். இப்போ வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் அருமையான மேடம் வந்து அங்கே ஒரு டிடிஹெச் மேடம் வந்து கவர்மெண்ட் அமௌண்ட் போட்டிருக்காங்க. கலெக்டர் சம் வெரைட்டிஸ் அதே மாதிரி சாரி பண்ணுறது சில மார்க்ஸ் எடுத்துக்காங்க. அது மாதிரி லோக்கல் இடத்துல வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி ஸோ நம்ம வந்து யாரையும் கொடுத்தாலே போதும் சார். நிறைய பேர் சார் மாதிரி எல்லாத்தையும் டேஸ்ட் பார்க்கலாம் வாழ்க்கையில், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஸோ ஒரு ஃபார்மர்னா 5-6 எடுத்து ஆல்சோ பிகம் எக்ஸ்பர்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ நல்லா பேசுறாரு சார். தேங்க்யூ மச். தேங்க்யூ டாக்டர் இளங்கோவன், உங்கள் கருத்துக்கு மிக்க நன்றி சார். அடுத்ததாக திரு சாய் கார்த்திகேயன் பேசுறதுக்கு வந்திருக்கிறாரு. சாய் கார்த்திகேயன், உங்கள் கருத்தை தெரிவிக்கலாம் சார். வணக்கம் சார். ரொம்ப அருமையா சிம்பிளான ஒரு நல்ல பிரசன்டேஷன் சார் கொடுத்திருந்தாரு இந்த முருங்கை லீஃப் பத்தி. அதுல ஒரு சின்ன டவுட் கொஞ்சம் கேட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக தான்.
என்னன்னா இது பாலி ஹவுஸ்ல ஏதாவது ட்ரை பண்ணாங்களா சார்? நீங்க சொல்ற மாதிரி அல்ட்ரா ஹை டென்சிட்டி நீங்க போடும்போது ரொம்ப நெருக்கமா அப்படி போடும்போது பாலி ஹவுஸ்ல அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணாங்களான்றது இந்த ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து வெளியில பண்ணிருக்காங்க. எங்க பெரியகுளத்துல வந்து ஓப்பன் ஏரியால தான் பண்ணாங்க. பாலி ஹவுஸ்ல பண்ணதெல்லாம் டிரையிங்க்கு தான். அதாவது இந்த சோலார் டிரையிங் மாதிரி இருக்கு. பாலி ஹவுஸ்ல பண்ணும்போது எப்படின்னா அது எப்படி வரணும் அப்படின்னா உங்க பையர் என்ன ரேட் கொடுக்க போறாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பாலி ஹவுஸ் பண்ண ரேட்டார். ஏன்னா பையர் வந்து ஒரு கிலோக்கு 1500 ரூபாய் தர அப்படின்னா பாலி ஹவுஸ் கல்டிவேஷன் நல்லா. அதாவது என்ன வேல்யூ ஆட் பண்ண போறீங்க அந்த வேல்யூக்கு தகுந்த பிரைஸ் வருமா அப்படின்னா கரெக்டா இருக்கும். மேங்கோவே பாலி ஹவுஸ் போறாங்க. அப்படி பாலி ஹவுஸ் போகும்போது ஒரு மாம்பழத்துக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்கும் போது பாலி ஹவுஸ்ல போறதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. அது அதான் முதவே சொன்னேன், யூ கம் ஃப்ரம் த மார்க்கெட். மார்க்கெட்ல உங்களுக்கு என்ன பிரைஸ் கிடைக்கும் அப்படிங்கறது நீங்க கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரியும். அதாவது உங்களுக்கு 100 ரூபாய்க்கு ஒரு கிலோ போகுதுன்னா இப்ப உற்பத்தி செலவு எவ்வளவு இருக்கணும், 1000 ரூபாய்க்கு போகுதுன்னா உற்பத்தி செலவு எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது தான். அத குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து நீங்க அதை அப்கிரேட் பண்றதுக்கு பையரோட பையிங் ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ நம்ம இங்க இருந்து ஃபாரினுக்கு வாழைப்பழத்தை அனுப்புற போது $1 ஒரு பழம், அங்க $1 ஒரு பழம். அப்போ அப்ராக்சிமேட்டா 80 ரூபா ஒரு பழம் விற்குது. அப்ப 80 ரூபான்னு வரும்போது நீங்க நேரோ டவுன் பண்ணி உங்க உற்பத்தி செலவு 10 ரூபா வரைக்கும் ஒரு பழத்துக்கு வைக்கலாம்னா உங்களோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளவு இருக்கணும் அப்படி வரணும். ஏன்னா நீங்க வந்து நான் பாலி ஹவுஸ் போடுறேன் எல்லாம் போட்டேன் சார், யாருமே வாங்க மாட்டாங்கிறாங்க சார், வாங்க மாட்டான். நீங்க வந்து பையர் டிசைட் பண்ணும். அதான் சொல்றேன், எல்லா தொழிலும் எப்போ ஜெயிக்கும் அப்படின்னா மார்க்கெட்ல இருந்து அந்த தொழிலை நீங்க நேரோ டவுன் பண்ணி இங்க கொண்டு வந்தீங்கன்னா உங்க உற்பத்தி சந்தை சார்ந்ததாக இருந்தால் நல்ல பிரைஸ் கிடைக்கும். உற்பத்தி சார்ந்ததா இருந்தா நம்ம விவசாயி மாதிரி போட்டுக்கிட்டு நெல்லை எங்க விற்க, யாரு காசு போடுவாங்க. அப்போ உற்பத்தி சார்ந்த எந்த விவசாயமும் லாபகரமாக இருப்பதற்கு வாய்ப்புகளே இல்லை. சந்தை சார்ந்ததாக இருக்க வேண்டும். அப்படி சந்தை சார்ந்ததா இருக்கணும்னா எதை உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க ஆராய்ச்சி பண்ணணும், எதை போடலாம். இப்ப ஏன்ட்டு அந்த மாதிரி நிறைய விவசாயிகள் பேசுறாங்க. அப்ப சந்தை சார்ந்ததா இருக்கிற மாதிரி பாருங்க. அது யாருக்கு விற்க போறோம்னு தெரிஞ்சுங்க. அவனுக்கு என்ன குவாலிட்டி வேணும்னு பாருங்க. எப்படி இருந்தா அவன் வந்து உங்கள்கிட்ட 1500 ரூபாய்க்கு ஒரு கிலோ வாங்குவான்னு பாருங்க. அது ஓகே, அது வாங்கிடுவாங்கன்னா நீங்க எந்த பூச்சிகளுமே வராம நீங்க உள்ளுக்கு போகலாம், கிரீன் ஹவுஸ் கல்டிவேஷன் போகலாம். ஏன்னா நீங்க ஓப்பன்ல போடும்போது கண்டிப்பா ஏதாவது ஒரு அசிஸ்டன்ஸ் இல்லாம இருக்கவே முடியாது. கெமிக்கலோ இல்ல பயோவோ ஏதாவது ஒரு அசிஸ்டன்ஸ் இல்லாம நீங்க கல்டிவேட் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு சீசன்ல, வருஷம் முழுசும் பிரச்சனை வராது. பட் ஒரு 3-4 டைம்ஸ் வந்துச்சு அப்படின்னா உங்க குவாலிட்டி வந்து அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் மீட் பண்ணாது. அப்படி வரும்போது வரும். அதனால நான் வந்து சந்தை சார்ந்ததாக இருக்கணும். இப்ப நிறைய படிச்சவங்க எல்லாம் இதுக்குள்ள வாரீங்க. விவசாயம் இனி வரும் காலத்தில் படிக்காத கல்வி இல்லாதவர்கள் தான் செய்வாங்க அப்படின்லாம் தாண்டிடுச்சு. இப்ப நீங்க வந்து எல்லாருமே வந்து இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில இருந்து இங்க வரவங்களா இருக்காங்க. இட்ஸ் நவ் உங்களுடைய இது வந்து நீங்க மார்க்கெட்டை எப்படி காஷ் பண்ணிடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அதை பண்ணலாம். நான் சொன்னது மாதிரி 1500 ரூபா வரைக்கும் பவுடர் போகுது. ஆனா அதுக்கு குவாலிட்டி இருக்கு. மினிமம் பிரைஸ் அப்படிங்கிறது வந்து 250 ரூபா 300 ரூபா 400 ரூபா வரையிலிருந்து ஆரம்பிக்குது. நான் இன்னைக்கு கேட்டேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸுகள்ட்ட எல்லாம், நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சுனால என்ன ரேட்டுக்கு போகுது அப்படின்ட்டு. பாலகும்பகன் சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஸர் இருக்காரு, அவர் வந்து தடியங்குறிச்சியில இருக்காரு. அவரும் நானும் தான் இந்த ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ணோம். அப்ப அவர் இருந்தார். அப்பதான் கேட்டேன், பாலகும்பகன் இன்னைக்கு என்ன ரேட்டு அப்படின்னு. சார் அந்த மாதிரி ஒரு 250 இருந்து 400 வரைக்கும் ட்ரை பவுடர் போகுது அப்படின்னாரு. அது மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. நீங்க எந்த கன்சியூமருக்கு எந்த எண்ட் யூசருக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. அதை பேஸ் பண்ணி பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம். சார் எதுக்காக இது கேட்டுனா சார், நீங்க சொன்னது அந்த கம்பளி பூச்சியினுடைய தாக்கம் அதிகமா இருக்கும்போது ஒருவேளை பாலி ஹவுஸ்ல போனப்போ அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியுமா, எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற விஷயத்துக்காக தான் கேட்கிறோம். சின்ன ஏரியால எங்களுக்கு சென்னையில பண்றதுக்குனாக்கா இப்ப நம்ம 650 டன்னுக்கு பதில் அதே ஏரியா அப்படியே டிவைட் பை 10 ஒரு 65 இல்ல 6.5 டன் கொடுத்தாலே போதுமானது. அந்த சின்ன ஏரியால அது மாதிரி பண்ண முடியுமா? பண்ணலாம் நீங்க. பட் ஆனா மார்க்கெட்ல இருந்து வாங்க சார். டு ஹூம் யூ ஆர் கோயிங் டு செல். யாரு உங்கள்கிட்ட வாங்க போறா, அவங்களுக்கு எவ்வளவு குவான்டிட்டி வேணும், அதை பிளான் பண்ணி நீங்க உங்களுக்கு வந்து 1 டன் வருதுன்னா 1 டன் உற்பத்தி பண்றதுக்கு மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா அப்படி நீங்க வரலாம், கிரீன் ஹவுஸ்க்கு வரலாம், கிரீன் ஹவுஸ்க்கு வரலாம். ஆனா அது வந்து பிரைஸை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட கேட்கணும்.
இல்ல அது இப்ப நாங்க பண்ணிட்டு இருக்கோம் சார். அதுதான் அந்த ரேட் எல்லாம் போட்டிருந்தோம் சாட்ல. வெரி குட் இப்ப நாங்க ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கோம். வேற ஒரு நண்பர் தேனி பக்கத்துல இருந்து கொடுத்துட்டு இருக்காரு. அதை வாங்கி தான் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். வெரி குட். அதனாலதான் அது நம்ம ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு இல்ல இது எப்படி பெரிய இருக்கும்ன்ற சர்வீஸ். மாதிரி ஏன்னா நம்ம வந்து ஒரு கெமிக்கல் மாத்திரையை கொடுக்கறதுக்கும் இந்த மாதிரி நேச்சுரல் ஃபுட்ல இதே மெடிசனா கொடுக்கறதுக்கும் இது பெரிய சர்வீஸ். இது பெரிய சர்வீஸ். இது மாதிரி நிறைய பேசலாம். இன்னொரு இதுல வரும்போது நான் சொல்றேன் எப்படி வந்து மக்களுக்கு ஒரு சாதாரண மனிதன் உதவி செய்து கொண்டு இருக்கிறான். அதுல இது ஒரு உதவான உதவி. நல்ல ஃபுட்டை கொடுத்து அவங்கள வந்து நோயில இருந்து காப்பாத்துறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சேவை. இதுல நீங்க ஈடுபடுறது உண்மையாக மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய சேவைன்னு தான் நான் சொல்லுவேன். நன்றி சார், நன்றி சார். சார் அடுத்து ஒரு சின்ன ஒரு கேள்வி சார். இந்த பூச்சியினுடைய கட்டுப்பாடு, அதாவது நம்ம கம்பளி பூச்சியினுடைய கட்டுப்பாடு இயற்கையான முறையில என்னென்ன மெத்தட் இருக்குன்னு அது மட்டும் நிறைய இருக்கு சார், நிறைய இருக்கு. நீங்க வேப்ப எண்ணெய் தெளிக்கிறது எல்லாமே ரிப்பல்லன்ஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பூச்சிகளுக்கெல்லாம் வந்து பயோல நிறைய அந்த ஆசிட் பேஸ்டு பயோலாம் இருக்கு. அதெல்லாம் அடிச்சீங்கன்னா ஈஸியா கண்ட்ரோல் ஆகும். அவ்வளவு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நீங்க என்னன்னா க்ளோஸா வாஷ் பண்ணிட்டே இருக்கணும். ஆரம்பிக்கிற போதே நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. நிறைய பிரச்சனைகள் எப்போ விடும்னா அதை வந்து அக்ரவேட் ஆகி கடைசியில அது ஃபுல் ஃபிளட்ஜா வந்த பின்னாடி இருப்பாங்க. ஒரு விவசாயி தினம் தன்னோட தோட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்க விவசாயி பூச்சிகளை கையிலே பிறக்கி எடுத்துடலாம். இதெல்லாம் சொன்னோம்னா சிலருக்குன்னா இவங்க லூஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க எப்படிப்பட்ட விவசாயி அப்படிங்கறதா முக்கியம். நீங்க ஹாலிடே விவசாயியா, அங்கேயே இருக்கிறவரா, தினம் உங்க செடிகளை பார்த்து விடுவீர்களா அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சின்ன முறைகள்லயே போகும். ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது, ஒரு பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுக்கிறதுலாம் ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளா செய்யலாம். ஆனா நீங்க வந்து முழு நேர விவசாயியாக 24/7 அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா செய்யலாம். அது இப்ப அந்த மாதிரி இல்லாம போயிடுச்சு. பார்ட் டைம் ஜாப் மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பேர் நீங்க போய் பார்த்தா சொல்லுவாங்க விவசாயம் அப்படிங்கிற பார்ட் டைம் ஜாப். அந்த மாதிரி பண்ணும்போது தான் ப்ராப்ளம் வரும். ஃபுல் டைம் இருந்தா நீங்க ஒன்றும் கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய பயம் இருக்கு. பயோல இந்த புழுக்களுக்குன்னு பயம் இருக்கு. பிவேரியால இருந்து இந்த வெட்டிசிலியம் அது மாதிரி நிறைய இருக்கு சார். மெட்டாரைசம் நிறைய இருக்கு. அந்த கரெக்டான டைம்ல அடிக்கணும். அதை ஃபுல்லா ஏகப்பட்டதுக்கு வந்த பின்னாடி அடிக்கக்கூடாது. ஆரம்பத்துல யூஸ் பண்ணீங்கன்னா பயோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பயோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா. We can also keep light traps, sir. This is also a good idea. Light trap also we can keep. Light traps வைக்கலாம். Thank you very much, sir. Thank you. நன்றி திரு சாய் கார்த்திகே, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக ராணிப்பேட்டையிலிருந்து திரு தினகர் பாபு பேச வந்திருக்கிறாரு. தினகர் பாபு, பிளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். இப்போ என்னுடைய கேள்வின்னா விதைகளை பத்தி ஒரு கேள்வி. முருங்கை விதையை வாயில போட்டு மென்னா ஒரே கசப்பா இருக்கு, அது சாப்பிட கூட முடியாது. இது எக்ஸ்டர்னல் மட்டுமா இல்ல உள்ள இன்டர்னலுக்குள்ள சாப்பிட்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாமா? முதல் கொஸ்டின். ரெண்டாவது, நான் வழக்கமா தேங்காய் எண்ணெய் ஆடுவேன். இந்த வாட்டி தேங்காய் எண்ணெய் ஆடும்போது முருங்கை விதைகளே லாஸ்ட்ல ஒரு 2 கிலோ என்கிட்ட கிடைச்சிது. அதை போட்டு ஆளலான்னு முயற்சி பண்ணா ஒரே ஒரு டிராப் கூட வரல. இதோடைய எக்ஸ்டர்னல் பர்சன்டேஜ், எண்ணெயோடைய பர்சன்டேஜ் எவ்வளவு வரும் முருங்கை விதைகள் போட்டு ஆடினா? 2 கொஸ்டின். நார்மலா வந்து இதை வந்து மருந்தா சாப்பிடுவாங்க. இது பல இடங்கள்ல எங்க என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த வாட்டரை பியூரிஃபை பண்றதுக்கு பவுடர் ஆக்கி போடுவாங்க. அந்த எண்ணெயை எடுத்துட்டு அதுல வரக்கூடிய அந்த புண்ணாக்கு இருக்கு இல்லைங்களா, அதை பவுடரா யூஸ் பண்ணுவாங்க. அதுல இருந்து இது பண்ணுவாங்க. ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டீங்க? ரெண்டாவது கேள்வி பர்சன்டேஜ் சார். ஆயில் 60% வருது. இது என்ன 1% கூட வரலையே, ஒரு டிராப் கூட வரலைங்க சார். இல்ல அத வந்து நீங்க அந்த கரெக்டான ஸ்டேஜ்ல கிரஷ் பண்ணணும். ரொம்ப ட்ரை பண்ணிடக்கூடாது. அதாவது அதுக்கு அந்த பீரியட் இருக்கு. அதாவது நீங்க சீடை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு சர்டன் பீரியட்ல இது பண்ணணும். அதே மாதிரி இதை ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு சரியான யூனிட் இருந்தா நல்லா இருக்கும். இந்த ஆயில் பல மெடிசினல் பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க. பட் பொதுவா என்ன அப்படின்னா, இந்த விதைகளை நீங்க வந்து நல்ல ஃப்ரூட்ல இருந்து, நல்ல காஞ்ச ஃப்ரூட்ல இருந்து எடுத்தீங்கன்னா அந்த ஆயில் கண்டென்ட் இருக்கும். அது என்னன்னா, இந்த ரிஜெக்டட் சீட்ல இருந்து எடுத்தீங்கன்னா ஆயில் இருக்காது. ரிஜெக்டட் ஃப்ரூட், அதாவது ரிஜெக்டட் ஃப்ரூட்னா இப்ப பயன்படுத்தாத ஒரு மாதிரி கீழே விழுகிறது, அந்த மாதிரி டிராப்ல விழுகிறது எடுத்தீங்கன்னா இருக்காது. இதுல ஆயில் எடுக்கலாம். மேபி பர்சன்டேஜ் எனக்கு ரொம்ப கரெக்டா தெரியல, 10 or 15% இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆயில் வந்து நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிக்கு யூஸ் பண்ணுது. பட் பொதுவா விதையை வந்து கிரஷ் பண்ணி பின்னாடி அந்த பவுடர் வந்து வாட்டர் பியூரிஃபைங்க்கு யூஸ் பண்றாங்க.
நீங்க அந்த வீட்டுல தண்ணி தேங்கி நிக்கிற போது அதுல அந்த இதா இருக்கும்போது சேருந்தா இருந்துச்சுன்னா இதை போட்டீங்கன்னா இது அப்படியே செட்டில் பண்ணி கீழே கொண்டு போயிடும். அந்த மேல ட்ரை பண்ணி பாருங்க சார், அது உண்மைதான் நீங்க சொல்றது. இது எப்படி ஒர்க் ஆகுது? இது இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது வாட்டர்ல? அதெல்லாம் ரிசர்ச் எல்லாம் ஒன்றும் பண்ணல. பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி போட்டா வரும்னு தெரியும், அவ்வளவுதான் தெரியும். அதுக்கு வந்து சயின்டிபிக்கான ரீசன்ஸ் என்னன்னு தெரியும். மேபி இருக்கலாம், யாராவது பண்ணிருக்கலாம், எனக்கு தெரியல. படிக்கார தெரியாமாங்க, சம்டைம்ஸ் படிக்கார கேரக்டர் நம்ம தெரியல, ஏன் மேக் ரிசர்ச் இருக்கலாம். ஆனா நான் பார்த்திருக்கேன் இந்த மாதிரி இதா இருக்கிறதுல பவுடர் தூக்கணும்னே ஒரு 10-15 நிமிஷத்துல எல்லாமே செடிமெண்ட்ஸ் எல்லாம் கீழே போய் செட்டில் ஆயிடும். அது எப்படின்னா, பப்பாளி பால் இருக்கு பாத்தீங்களா? பப்பாளி பால் வந்து என்ன செய்வாங்கன்னா, இந்த பீர் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆல்கஹால், அந்த பீர் போடும் போது என்ன செய்வாங்கன்னா அதை தூவாங்க. தூவின உடனே என்ன ஆகும், இந்த பப்பாளி பால் இருக்கக்கூடிய புரோட்டீன் டைஜஸ்டிங் என்சைம், புரோட்டியாலிட்டிக் என்சைம் சொல்லுவாங்க, அது அப்படியே அதுல இருக்கக்கூடிய துகள்கள்ல இருக்கிறதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணி கீழே போய் செட்டில் பண்ணிடும். மேல இருக்கிறது அப்படியே பியூரா அந்த பீர் இண்டஸ்ட்ரியில தெரியும். நீங்க மேல திறந்து விட்டீங்கன்னா கிறிஸ்டல் கிளியர் ஆகும், தண்ணி மாதிரி. அது மாதிரி டைஜஸ்ட் பண்ணக்கூடிய கெமிக்கல் இருக்கலாம். பட் அதுல வந்து இதுல வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணாங்களான்னு தெரியல. பட் இட் இஸ் அ வாட்டர் பியூரிஃபையர். சீட் இஸ் அ பியூட்டிஃபுல் வாட்டர் பியூரிஃபையர். பியூரிஃபை பண்ணி அது மட்டும் தெரியும். பட் அதுல கெமிக்கல் ரியாக்ஷன் என்னன்னு தெரியல. ப்ராப்ளி someone has to work on it. இல்லைன்னா இருக்கலாம், அதுல ஃபைண்டிங்ஸ் தான் இருக்கலாம். பட் ஐ டு நாட் நோ எப்படி இதை வந்து பியூரிஃபை பண்ணுது அப்படின்ட்டு. இந்த ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுல நீங்க நல்ல சீடு எடுத்து பண்ணீங்கன்னா பண்ண முடியும். நிறைய மிஷின்ஸ் வந்துருச்சு. இப்போ ஒரு 15,000-20,000 ரூபாய்க்குல நல்ல மிஷின் வந்துருது. ஒரு பக்கம் விதைய போடுறாங்க, ஒரு பக்கம் என்ன வருது. ஸோ தட் யூ நீட் டு நோ. ரெண்டாவது வந்து சில அது பண்ணும்போது வேற ஏதாவது அடிட்டிவ்ஸ் மாதிரி போட்டா ஆயில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சில அடிட்டிவ்ஸ் பார்ப்போங்க. இப்போ இதுல பேருனா நம்ம ஜிஞ்சிலி இது வந்து நல்லெண்ணெயில கொஞ்சோண்டு கருப்பட்டியும் கொஞ்சோண்டு வெல்லமும் சேர்ப்பாங்க, ஆயில் நல்லா இருக்கும். அது மாதிரி ஏதோ அடிட்டிவ் போடணும். நீங்க அது போடாம பண்ணீங்கன்னா ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன்ல அந்த கிரிப் இல்லாம போச்சுனாலும் வராம இருக்கலாம். ஆயில் எடுக்கிறாங்க, ப்ராப்ளி தி ப்ராசஸ் மே பி லிட்டில் டிஃபரெண்ட். நீங்க பண்ணது உங்களுக்கு அது தெரியாம இருக்கலாம். நீங்க ஏதாவது சர்ச் பண்ணி பாருங்க கூகுள்ல ஏதாவது, இல்லைன்னா நான் வேணா பண்றேன், நீங்க ஒரு 2-3 நாள் கழிச்சு என்கிட்ட கேளுங்க, ஹவு டு எக்ஸ்ட்ராக்ட் ஆயில் ஃப்ரம் முருங்கா சீட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இருக்கும், கண்டிப்பா ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிருப்பாங்க. நமக்கு இப்ப உணவுக்கு யூஸ் ஆகுது இல்லைங்க சார் இந்த ஆயில்? கண்டிப்பா ஆயில் யூஸ் பண்றாங்க, அது நல்லா தெரியும். ஆயில் யூஸ் பண்றாங்க. எல்லாமே இதெல்லாம் வந்து இந்த கான்சென்ட்ரேட்டட் ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து நீங்க நிறைய சாப்பிட முடியாது. ரொம்ப குறைவான அளவு தான் மருந்தாக பயன்படும். அதனால நீங்க எடுத்து டபக்குன்னு முடிச்சுட்டு மத்த ஆயில் மாதிரி இது இருக்கா அப்படி, ஏன்னா குவான்டிட்டி ரொம்ப, இதெல்லாம் கான்சென்ட்ரேட்டட் ஃபார்ம்ஸ், அதனால வந்து குவான்டிட்டி ரொம்ப கம்மியா தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி தினகர் பாபு, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி. இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பான தகவலை தாங்கி வந்த நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. அல்ட்ரா ஹை டென்சிட்டி பிளான்டிங் இன் முருங்கா ஃபார் லீஃப் ப்ரொடக்ஷன், அதாவது அதி உயர் அடர் நடவு முறையில் முருங்கை இலை உற்பத்தி என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்கிய நமது டாக்டர் TN பாலமோகன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு தகவல்கள், பல பட விளக்கங்கள், அதிலும் குறிப்பாக ஒரு ஹெக்டர்ல 10,000 செடிகள் வரை வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலை வழங்கினாங்க. 10 சென்டிமீட்டருக்கு ஒரு செடி. சோ இது புல் வளர்க்குற மாதிரி வளர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நான் பார்த்திருக்கேன் சார், இதை நான் பார்த்திருக்கேன். I have seen it by myself. சோ இவ்வளவு தகவலை வழங்கினாங்க. அத மாதிரி விவசாயி கோடிகளை பார்க்க வேண்டும், விவசாயிக்கு கோடிகளை பார்க்கும் வாய்ப்பும் உள்ளது அப்படிங்கிற வகையில் இன்றைய நிகழ்ச்சி அமைந்திருந்தது. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்கியமைக்கு நமது பண்ணை பட்டதாரிகள் குழுவின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து பங்கேற்பாளரும் பல்வேறு கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் கேட்டு பல தகவல்கள் அனைவரையும் சென்று சேர உதவியமைக்காக அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக ஒட்டச்சத்திரத்தில் வந்து பங்கு பெற்ற திரு கந்தசாமி அவர்களை நான் நினைவு கூறுகிறேன். அவங்களுடைய கேள்வி சிறப்பாக அமைந்திருந்தது, பயனுள்ளதாக அமைந்திருந்தது. அவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை இரவு 8 மணிக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி.